இந்த கதை இந்த டார்க் கேசல்ல ஆரம்பிக்குது. இந்த எராவோட டீமன் லார்ட் இருக்கிற இடம். இந்த கேசலோட தோற்றம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. டீமன் லார்ட்க்கு ஏத்தபடியே இருந்தாலும் இன்னைக்கு ஒரு விஷயம் வேற மாதிரி நடக்குது. டீமன் லார்ட் ரூமோட பெரிய கதவு திடீர்னு உடைச்சிக்கிட்டு திறக்குது. டீமன் லார்ட் முகத்துல ஒரு வில்லத்தன சிரிப்பு. இவ்வளவு தூரம் உள்ளவர துணிச்சல் நம்ம லெஜெண்டரி ஹீரோக்கு மட்டும்தான் உண்டு. ஹீரோ இப்போ தன்னோட மிஷனோட கடைசி ஸ்டெப்புக்கு வந்துட்டாரு. டீமன் லார்ட் த்ரோன் ரூம்குள்ள போயிட்டு உயிரை கொடுத்து சண்டை போட போறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஹீரோ ஸ்ட்ராங் மட்டுமில்ல, ரொம்ப தைரியசாலியும் கூட. பவர்ஃபுல் டீமன் ரேஸ் ஓவர்லார்டையே சேலஞ்ச் பண்ண வந்திருக்காரு. டீமன் லார்ட் ஹீரோவோட தைரியத்தை ரொம்ப பரட்டி பேசுறா. இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ள வந்தது தைரியம்தான், ஆனா இதுதான் இவரோட கடைசி வேலையா இருக்கும். சண்டை ஆரம்பிச்சு ரத்தம் வரும்னு பார்த்தா அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த ஃபைனல் ஃபைட்ல கத்தி கீழே விழுற சத்தம் தான் கேக்குது. இத டீமன் லார்ட் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஹியூமன் ரேஸ் சாம்பியனோட செம்மையா சண்டை போட அவ ரெடியா இருந்தா. ஆனா அங்க ஒரு சிவப்பு முடியுள்ள பையன் செத்துப்போன கண்ணோட இருந்தான். பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டே அழுவுறான். பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கான். ஒரு தைரியமான ஹீரோ மாதிரி இல்லாம பார்க்க ரொம்ப உடைஞ்சு போய் இருக்கான். டீமன் லார்ட பார்த்து என்னை கொன்னுடுன்னு பாவமா புலம்புறான். ஒரு பிசார் ட்விஸ்ட்ல இன்னைக்கு சண்டையே நடக்கல. ஹீரோவை டீமன் லார்ட் தூக்கி அவளோட மடியில வச்சுக்கிட்டா. ஒரு கையில சிகரெட் புடிச்சுக்கிட்டு இன்னொரு கையில தலைய கொத்துறா. வாழ்க்கையில எல்லாம் நடக்கும்னு சொல்லி இவ்வளவு சீக்கிரம் கிவ் அப் பண்ண கூடாதுன்னு சொல்றா. மனுஷங்க ரொம்ப க்ரூவல்னு அவன் நினைக்கிறா. மனுஷங்க ரொம்ப மோசமானவங்க. இந்த பையனே அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள். ஒரு 17 வயசு அழகான பையனை இவ்ளோ பவர்ஃபுல்லான ஆள் கூட, என்ன மாதிரி ஒரு டீமன் லார்ட் கூட வேற உலகத்திலிருந்து கூட்டிட்டு வந்து உயிரை பணைய வைக்க சொல்றாங்களே. ஒரு மொக்க கிங்குக்காகவும் மோசமா நடத்துற ஸ்லேவ்ஸ்காகவும் கரப்ட் கிங்டம்காகவும் இவன் போராடணும். இப்படிதான் ஒரு டிப்ரெஸ்ட் ஹீரோ மற்றும் டீமன் குவீனோட ஸ்டோரி ஆரம்பமாகுது. இது எங்க போக போகுது தெரியல, ஆனா கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த டீமன் குவீன் இப்போ இந்த அழகான ஹீரோவை பாத்துக்க போறா. அவனுக்கு நல்ல பெட் கொடுத்து தூக்கத்துல பாத்துக்கிறா. அவ பக்கத்திலேயே உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டே ரிலாக்ஸ் பண்றா. அவளுக்கே இது வித்தியாசமா தான் இருக்கு. ஏன்னா அவ ஒரு டீமன் லார்ட். தன்னை கொல்ல வந்த ஹீரோவுக்கே அவ ஹெல்ப் பண்றது ஆடா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ மெதுவா தன்னை டயர்டான கண்ணை முழுத்து மெதுவா பாக்குறான். முதல்ல நான் எங்க இருக்கேன்னு கேட்கிறான். பக்கத்துல ஒரு குரல் கேட்டதும் தான் செத்து போட்டோன்னு நினைக்கிறான். ஸ்வர்க்கத்துல தான் இப்போ இருக்கோன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அது நினைச்சு இவன் ஒரு மாதிரி கிரீப்பியா சிரிக்க டீமன் லார்டே அதை பார்த்து பயந்து துள்ளி குதிச்சிட்டா. இவன் சிரிப்பு ரொம்ப பயங்கரமா இருக்கு. ரூம்ல வேற யாரோ இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் இவனும் பயந்து துள்ளி குதிக்கிறான். டீமன் குவீனும் செத்து போயிட்டாங்களா, சொர்க்கத்துக்கு வந்துட்டாங்களான்னு கேட்கிறான். அவ இல்லன்னு உடனே சொல்லிட்டா. நம்ம டிப்ரெஸ்ட் ஹீரோக்கு வலி மூலமா உண்மை புரியுது. தான் இன்னும் உயிரோட தான் இருக்கோன்னு. எங்க இருக்கோன்னு திரும்ப கேட்கிறான். டீமன் லார்ட் கேசல் ரூம்ல தான் இருக்கோன்னு அவ சொல்றா. ஹீரோ ரொம்ப அழுததால கண்ணு முடி மாதிரியே செவப்பாகி கடைசியில குவீன் மடியிலேயே தூங்கிட்டாரு. அப்போ அந்த டீமன் குவீனே ஹீரோவை தூக்கிட்டு வந்து இந்த ரூம்ல போட்டுட்டா. இப்போ ஹீரோக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஆனா அவருக்கு அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த பொண்ணு நம்ம எப்போ கொல்ல போறா? அதுக்கு அவ அசால்ட்டா பதில் சொன்னா, இப்போ கொலையெல்லாம் எதுவும் நடக்காது. ஹீரோவை இப்போ கொல்ல மாட்டேன்னு சொன்னதும் அவரு சந்தோஷப்படுறதுக்கு பதிலா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாரு. உயிர் தப்பிச்சதுக்கு வருத்தப்படுற இவனை பார்த்து குவீனே ஷாக் ஆகிட்டா. டீமன் லார்ட் கேசல் முழுக்க ஒரே இருட்டா இருக்கு. மூன் வெளிச்சம் மட்டும்தான் ரூம்ல கொஞ்சம் லைட்டா தருது. அப்போ குவீன் சிகரெட் பிடிச்சிட்டே கேசல்ல வாக் பண்ணி வராங்க. இந்த ஹீரோக்கு என்னதான் பிரச்சனைன்னு அவ யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. அவன் இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனா இன்னும் அவர் பேரு கூட அவளுக்கு தெரியல. அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருந்ததால அவ முகம் கொஞ்சம் பிளஷ் ஆகிடுது. இவன் ஒரு வியர்ட் ஃபெலோ, இல்ல ஒருவேளை நாம தான் வியர்டா இருக்கோமோ? அவ இப்படியே யோசிச்சுட்டே எல்லா வேலையையும் முடிக்க போறா. கேசல்ல நிலந்து போறப்ப ஒரு வெளிச்சத்தை பார்த்து அவ அப்படியே நின்னா. முன்னாடி இருந்து ஒரு பிரைட் லைட் வந்துட்டு இருந்துச்சு. அந்த கேசலோட பெரிய பால்கனில அவ காப்பாத்துன அந்த ஹீரோ நின்னுட்டு இருந்தான். அவன் அப்படியே ஒரு சிலை மாதிரி அந்த பிரைட் லைட்ல அசையாம நின்னுட்டு இருந்தான். நிலா வெளிச்சத்துல அவன் பார்க்க வேற லெவல்ல இருந்தான். இத பார்த்த நம்ம டீமன் குவீன் ஒரு நிமிஷம் பாஸ் ஆனா. அவன்கிட்ட போய் ஸ்டார்ஸை என்ஜாய் பண்றியான்னு கேட்டா. அந்த ஹீரோ அவளை கண்டுக்கவே இல்ல. அவ கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லாம சும்மா கேஷுவலா ஒரு ஹாய் மட்டும் சொன்னான்.
அப்புறம் அந்த ஹீரோ இந்த ஸ்டார்ஸ பார்க்கும்போது என்னோட ஃப்ரெண்ட் ஞாபகம் வருதுன்னு சொன்னான். இத கேட்ட நம்ம டீமன் குயின்க்கு என்ன சொல்றதுன்னே புரியல. அவகிட்ட வார்த்தைகள் இல்லானாலும் அந்த ரத்திரி வெளிச்சத்துல அவ ஃபேஸ் ரொம்ப அழகா தெரிஞ்சது. அதுவே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் மாதிரி இருந்துச்சு. இதுதான் அவன் பேரை கேட்க சரியான நேரம்னு நம்ம குயின் நினைச்சா. ஹீரோவோட பேரை கேட்ட உடனே அவன் கண்ணுல இருந்த அந்த லைட் அப்படியே போச்சு. அவனுக்கு அவனோட சொந்த பேரே மறந்து போச்சு. இந்த உலகத்துல எல்லாரும் அவனை ஹீரோன்னு தான் கூப்பிடுவாங்க. சில நேரம் ஹே, அப்படி இல்லனா மான்ஸ்டரை கொன்னு போடு, இல்லனா அன்லக்கி மான்ஸ்டர்னு மொக்க பேர் வச்சுதான் கூப்பிடுவாங்க. டீமன் குயின் அவனை சமாதானம் பண்ணி உன் அப்பா அம்மா வச்ச பேர் என்னன்னு கேட்டா. இப்போ ஹீரோக்கு விஷயம் புரிஞ்சது. அவன் பேர் இட்டமி. வானத்தை பார்த்துக்கிட்டே அவகிட்ட சொல்றான். டீமன் குயின்க்கு இட்டமி கிட்ட ஒரு ஆஃபர் கொடுக்க ஆசை வந்துச்சு. அவ அந்த சல்ட்ரி வாய்ஸ்ல சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோ பிளஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு அவன் கண்ணுல கண்ணீர் வர ஆரம்பிச்சது. இத பார்த்த குயின்க்கு ஒரே குழப்பம். இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கான்னு நினைச்சான். இட்டமி அவன் கண்ணீரை துடைக்க ட்ரை பண்ணா, ஆனா கண்ணீர் வந்துட்டே இருந்துச்சு. இந்த கொடுமையான உலகத்துல அவன் பேரே 2 வாட்டி தான் யாரோ கூப்பிட்டிருப்பாங்க. அவ ரொம்ப பாவம்தான். ரொம்ப நாள் கழிச்சு இது கேட்க நல்லா இருக்கு. இது இவ்ளோ பெரிய விஷயம்னு அவன் நினைக்கல. இந்த மனுஷ உலகம் ஹீரோவை இவ்ளோ கொடுமையா நடத்தி இருக்கும்னு அவ எதிர்பார்க்கல. டீமன் குயின் எதையோ பேசணும்னு நினைச்சா. அவனை ஹீரோன்னு கூப்பிட போனா, ஆனா அப்படியே நிறுத்திட்டா. கிங்டம் கொடுத்த டைட்டில் இல்லாம அவனோட உண்மையான பேரையே கூப்பிட முடிவு பண்ணா. குயின் மேல பின்னாடி நின்னு இட்டமிய பார்த்து ஒரு அழகான சிரிப்பு சிரிச்சா. அவ கொடுமையான பல்லு கூட இப்ப அழகா தெரிஞ்சது. கைய விரிச்சு அவன் நின்னப்ப டீமன் சிறகு பயங்கரமா தெரியல. இன்னைக்குல இருந்து இட்டமி கேசல்லையே தங்கி பர்சனல் பாடிகார்டா இருக்கலாம்னு சொல்லிட்டா. எல்லாரும் அவன் பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. இந்த பயங்கர டீமன் குயின் இப்போ ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரிஞ்சா அவன் பேரை சொல்லறப்பவெல்லாம் உடைஞ்ச அவன் மனசு மெல்ல சரியாக ஆரம்பிச்சது. இங்க ஹாப்பியா இருப்பான்னு அவ சொன்னதும் சோகத்துல வந்த கண்ணீர் இப்போ நம்பிக்கை கண்ணீரா மாறிடுச்சு. இட்டாமி மனசுல இருந்த காயம் இப்போதான் மெல்ல மெல்ல ஆற ஆரம்பிச்சது. அந்த இமோஷனல் ராத்திரி முடிஞ்சு காசல்ல சூரியன் வந்தது. இட்டாமியும் குயினும் இப்போ நடந்து போயிட்டு இருந்தாங்க. நல்ல வேளை டீமன்ஸ்க்கு ஹீரோ எப்படி இருப்பார்னு தெரியல. இப்போ இட்டாமி இங்க ஒரு ஹியூமன் அலை மாதிரி ஃப்ரீயா சுத்தலாம். ஹீரோக்கு இது சர்ப்ரைஸா இருந்தது. டீமன்ஸ் கிட்ட மனுஷ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு ஹீரோ எதிர்பார்க்கல. யாரும் தப்பா நினைக்காம சுத்தலாம்னு அவ கன்ஃபார்ம் பண்ணா. அட்டாமி தவிர இன்னும் சில ஹியூமன்ஸ் கூட டீமன் குயின்க்கு சீக்ரெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. 3 பேர் முன்னாடி டீமன் ஆர்மியில மெம்பர்ஸா இருந்தவங்க தான் இப்போ ஹியூமன் கிங்டம்ல ஸ்பைஸா இருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போன குயின் அட்டாமிய பார்த்து செம்ம ஷாக் ஆயிட்டா. அப்போதான் அவன் நிலைய குயின் கவனிக்கிறா. ரொம்ப பாவமா இருக்கு. அவன் கிழிஞ்சு போன ஹுடியும் மோசமான பேண்ட்ஸும் போட்டிருக்கிற லுக்கே மொத்தமா டேமேஜ் ஆகி கோலியா இருக்கு. அவன் லுக்கே ரொம்ப கேவலமா இருந்தது. குயின் அவன் கையெல்லாம் பாக்குறா. ஒரே ரத்த காயங்கள். எவ்வளவோ போராட்டம் பண்ணியிருப்பான்னு புரியுது. இவனை பார்த்து தாங்க முடியாம கடைசியா எப்போதான் ட்ரெஸ் மாத்துனான்னு குயின் அவன்கிட்ட கேக்குறா. அட்டாமி ரொம்ப பாவமா பேசுறா. இந்த உலகத்துக்கு வந்த நாள்ல இருந்து ட்ரெஸ் மாத்த சான்ஸே கிடைக்கலன்னு சொல்றான். குயின்க்கு திகைச்சு போயிடுச்சு. ஹீரோவை 2 இயர்ஸ் முன்னாடி சமன் பண்ணத கிங் சொன்னாரு. ஆனா அது மொத்தமா போயின்னு அட்டாமி சொல்றான். உலகத்துக்கு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அட்டாமி இந்த உலகத்துக்கு வந்து 2.5 வருஷம் ஆச்சு. முதல் 6 மாசம் இவனை கட்டி போட்டு ஒரு ரூம்ல வச்சு கொடூரமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸா இவன் மேல பண்ணி ரொம்ப வதை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கிங் இவனை விரட்டி குவெஸ்ட்ஸ்க்கு அனுப்புனதால ட்ரெஸ் மாத்த கூட நேரம் இல்லாம கஷ்டப்பட்டு குவெஸ்ட்ஸ் பண்ணியிருக்கான். அது எவ்வளவு மோசம்னா குளிக்க கூட அவனுக்கு நேரம் இல்லாம போயிடுச்சு. குயின் ஃபீலிங்ல இருக்கும்போது அட்டாமி அடுத்த டிராமா பாம்ப போடுறான். கேசல்ல நடக்கும்போது சொன்ன விஷயத்த கேட்டு குயின் கண்ணே கலங்கிடுச்சு. மனுஷங்க கிட்ட மாட்டி இவன் இப்படி கொடுமையா அனுபவிச்சதால குயின்க்கு ரொம்ப ஃபீலிங் ஆகி உடனே அவனுக்கு புது ட்ரெஸ்ஸும் மத்த விஷயமும் செய்ய முடிவு பண்ணா. அட்டாமி சொன்னதை கேட்டு குயின் ஃபீல் பண்ண. மரண ஸ்மெல் இவனை தொடருது. எங்க போனாலும் கூடவே வருது. சும்மா சொல்லல, நிஜமாதே இவன் ஓடர் ஒரு மனுஷனே செத்துருவான். ட்ரெஸ் மாத்திர முன்னாடி அட்டாமிக்கு பாத் ரொம்ப அர்ஜென்ட். இவ்ளோ கேவலமா ஸ்மெல் வருது. டீமன் குயினால தாங்க முடியல. வேலண்டைன்ஸ் டே போஸ்டரை பாருங்க. சிங்கிள் பசங்களுக்கு ரிமைண்டர். டிப்ரெஸ்ட் ஹீரோக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, ஆனா உங்களுக்கு இல்ல. இத பார்த்து இன்னும் பேரு ரியலா டிப்ரெஸ் ஆக போறாங்க. டிப்ரெஷனை போக்க இவங்களும் ஒரு டீமன் குயினை தேடுவாங்க. ஹார்ட்டுக்கு குயினா கிடைக்கணும். சரி, கதைக்கு வருவோம். இன்னைக்கு மிஷன் அட்டாமிக்கு புது ட்ரெஸ். அவன் ஸ்டிங்கி ட்ரெஸ்ஸை மாத்தணும்.
கேசில் அட்டெண்டன்ட் ஹெல்ப் பண்ண ஒரு மெய்ட் வர்றா. அவ பேர் சைபட். குவீனுக்கு அவள சீக்கிரமா வேணும். ஒரு கொம்பு வச்ச மெய்ட் மாஸ்டர் கூப்பிட்ட உடனே ஓடி வந்துட்டா. அவ ரெஸ்பெக்ட் பண்ணாலும் சைபட் ஒரு ட்ரபிள் மேக்கர். அவ ஸ்மக் ஸ்மைலே சொல்லும் அவ ஒன்னும் நார்மல் மெய்ட் கிடையாதுன்னு. டீமன் குவீன் அவ மேல ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சிருக்கா. மக்களை நல்லா பாத்துப்பா. அட்டாபிய சைபட் கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்க அவ பர்சனல் ஃப்ரெண்டும் கூட. சைபட் ரெஸ்பெக்ட் பண்ணாலும் அவ பார்வை ஒரு மாதிரி சஸ்பீஷியஸா இருக்கு. தயக்கமில்லாம இவனை தொடக்கூட ட்ரை பண்றா. ஃபேஸ் நல்லா இருந்தாலும் இவன் வீக்னு நினைக்கிறா. இவன் ஹியூமன்னு தெரிஞ்சதும் சைபட் அவ டவுட்ட சொல்றா. அட்டாமி ஒரு நிமிஷம் தாங்குவானான்னு கேட்டா அவங்களுக்கு எதுவுமே புரியல. அவ ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தா. அந்த மெய்ட் ஜாலியா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சா. 500 வயசான டீமன் குவீனுக்கு இப்போ என்ன தேவைன்னு நல்லா புரிய வச்சா. கைய வச்சே ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா சைன் காட்டுனா. குவீனுக்கு இப்போ சரியான நேரம் வந்துடுச்சு. கண்டிப்பா அந்த விஷயத்த பண்ணியே ஆகணும். சுத்தி வளைச்சு பேசாம சைபட் டைரக்டா சொல்லிட்டா. குவீன் இப்போ அவங்க வெர்ஜினிட்டிய லூஸ் பண்ண போறேன்னு. இல்லனா எப்பவுமே இப்படியே இருக்க வேண்டியதுதான். குவீன் மட்டும் சீக்கிரம் எதுவும் பண்ணலனா சைபட்டே முந்திட்டு போயிடுவா. குவீன் கிட்ட இருந்து அந்த பையனை தூக்கிடுவா. அப்படியே அவன் மேல பாயவே செஞ்சிடுவா. இத கேட்ட குவீன் பயங்கர ஷாக் ஆகி அட்டாமி காதை போத்திட்டு ஒரு முடிவெடுத்தா. சைபட் சொன்னது தப்புன்னு அவ சேலரியில கைய வச்சா குவீன். ரொம்ப மோசமா பேசினதுக்கு 1000 கோல்டு காயின்ஸை கட் பண்ணிட்டா. இந்த மேட்க்கு இது தொழிலே தான். இதையே தான் எப்பவும் பண்ணிக்கிட்டு இருப்பா. சக்யூபஸ் மேடாச்சே சும்மா இருக்க மாட்டா. எல்லா தடவையும் இதே காரணத்துக்கு தான் இவளுக்கு ஃபைன் விழுந்துட்டே இருக்கும். சேலரி கட் பண்ற பாஸ்லாம் எப்படின்னா பாம்ப போலதான். அப்பப்போ தோல் உரிப்பாங்க. அப்படிதான் இவங்க ட்ரூ ஃபார்ம் வெளியே வரும். சரி, இப்ப வந்த வேலைய பாப்போம். மெயின் மேட்டருக்கு வரலாம். சைபட்டை எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியுமா? அட்டாமிக்கு இப்போ புது ட்ரெஸ் வேணும். இவ்ளோ பெரிய கேசல்ல ஒரு ஹியூமனுக்கு கரெக்டா செட் ஆகிற ட்ரெஸ்ஸே இல்லை. ஆனா குவீன் தம்பியோட வார்ட்ரோப் இருக்கு. அந்த ட்ரெஸ் இட்டாமிக்கு செட் ஆகும்னு சைபட் நம்புனா அவ இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணா ரொம்ப ரிலேபிளான மேடு தான். குவீன் மேல நல்ல பாசம் வச்சிருக்கா. குவீன் நல்லதுக்கு தான் எல்லாத்தையும் யோசிப்பா. ஆனாலும் அந்த சக்யூபஸ் புப்பி அப்பப்ப வரும். அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அவ ஸ்கின் கலர் லைட்டா பிளஷ் ஆகும். குவீன் இப்போ அவ மைண்டை ஈஸியா ஒரே லுக்ல ரீட் பண்ணிட்டா. சைபட் தப்பா யோசிக்கிறான்னு குவீனுக்கு புரிஞ்சிடுச்சு. 1 செகண்டுக்குள்ள குவீன் முடிவு பண்ணி அவ மண்டைய ஒரு குத்திட்டா. தப்பா நினைச்சா இப்படிதான் கடி விழும். சைபட்க்கு இது தேவைதான். இன்னைக்கு நம்ம மிஷன் ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறது தான். கேஸ்டல் ஸ்டோரேஜ் ரூம்க்கு எல்லாரும் வந்திருக்காங்க. அங்க குவீன் தம்பியோட ட்ரெஸ் மலை மாதிரி குவிச்சு வச்சிருக்கு. இவ்ளோ பெரிய ரூம்ல இட்டாமிக்கு செட் ஆகுற மாதிரி ட்ரெஸ் தேட 3 பேரும் பிரிஞ்சு போறாங்க. அதிசயம் என்னன்னா இவ்ளோ ட்ரெஸ்ஸும் ஒரே ஒரு ஆளுதுதான். அவன் பெரிய ஃபேஷனிஸ்டாமா இருப்பான் போல. இத நினைச்சு டீமன் குவீனுக்கு செம்ம கண்டாகுது. அவன் லவ்வர் அவனை பொம்மை மாதிரி ரெடி பண்றதால அவனோட பழைய ட்ரெஸ் எல்லாம் இந்த ஸ்டோரேஜ்ல தள்ளி வச்சுட்டாங்க. பெர்மிஷன் இல்லாம எடுக்கிறது இட்டாமிக்கு தயக்கமா இருந்துச்சு. ஆனா குவீன் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. அவன் எப்பவுமே குவீன் கொடுத்த அந்த பிளாக் கோட்டை தான் போட்டுப்பான். மத்ததெல்லாம் வேஸ்ட் தான். ரொம்ப நேரம் தேடின பின்னாடி ஒரு வழியா இட்டாமிக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் கிடைச்சிடுச்சு. இட்டாமிய ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லி குவீன் ஆர்டர் போடுறாங்க. பிரஷர்ல இட்டாமியும் உடனே கழட்ட ஆரம்பிக்கிறான். அவனோட ஃபிட்டான பாடிய பார்த்து 2 பேருக்குமே கரண்ட் அடிச்ச மாதிரி ஒரு ஷாக். குவீனே ஸ்மோக்கிங்க நிறுத்திட்டு அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. இட்டாமி எதுவுமே தெரியாத மாதிரி அவங்கள பாக்குறான். அவன் பாடி ஃபுல்லா ஸ்கார்ஸ் இருக்கிறதா அவன் பெருசா நினைக்கல. ஏன் இப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறான். டீமன்ஸ் கல்ச்சர் படி யாரோட காயத்தை பத்தியும் கேட்க கூடாது. ஆனா அவன் மார்க்ஸ பார்த்து அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ். 2 வருஷமா பிச்சைக்கார மாதிரி இருந்த நம்ம ஹீரோ இப்போதான் ஒரு வழியா டீசென்ட்டா தெரியறான். அது மட்டும் இல்ல, இட்டாமி வெறும் ஒரு வீக் ஹியூமன் தான். இந்த டைம்ல தான் சைபட்க்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது. குவீன் கிட்ட அவ பிரதர் இன்னைக்கு கேஸ்டலுக்கு திரும்ப வரத்த பத்தி சைபட் பயத்தோட சொல்றான். இப்போ இவங்க 2 பேரும் மீட் பண்ணா என்ன ஆகும்னு யாராலும் சொல்ல முடியாது. சைபட் பயந்த மாதிரியே லாபில இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லா பேண்டேஜோட இருந்த குவீனோட பிரதரும் இட்டாமியும் இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணிக்கிட்டாங்க. சாவு வரைக்கும் சண்டை போட்ட 2 எதிரிகளும் இப்போ ஒன்னா நிக்கிறாங்க. இவங்கக்குள்ள இப்போ பயம் இல்லனாலும் அந்த ப்ரோ இட்டாமிய சும்மா விட தயாரா இல்ல. உடனே ஸ்வோர்டை எடுக்க சொல்லி அவங்களுக்குள்ள இருந்த ப்ராமிஸை ஞாபகப்படுத்துறான். ஹீரோ ஃபேஸ்ல ஒரு வித்தியாசமான ஸ்மைல் வருது. அப்போதான் சாகிய ஸ்வோர்டை கூப்பிட கைய உயர்த்துறான். அந்த லெஜெண்டரி சாகி ஸ்வோர்ட் சூப்பர் ஸ்பீட்ல கேசலுக்குள்ள பறந்து வருது. இட்டாமி கையில ஸ்வோர்ட் வந்த உடனே அந்த ப்ராமிஸை முடிக்க தயாராகிறாங்க. ஈவினிங் டைம்ல 2 பேரும் சண்டைய முடிக்க கேசலுக்கு வெளியே போறாங்க. இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபைட். இட்டாமி கொஞ்சம் நர்வஸாவே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்றான். 3ன்னு சொல்லி ரெடி ஆகுறான். குவீன் பிரதர் ஹீரோவை சைசிங் அப் பண்றான். 2ன்னு சொல்லும்போது இட்டாமி கண்ல ஒரு புது ஷைனிங் தெரியுது.
நம்ம ஹீரோ டைரக்டா டீமன் குயினோட த்ரோன் ரூம்குள்ள பூந்தாரு. 3, 2, 1 கவுண்ட் பண்ணி ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணாரு. தன்னோட லெஜெண்டரி ஸ்வர்ட் சாகிய அட்டாக் பண்ண சொன்னாரு. அது லைட் ஸ்பீட்ல காத்துக்குள்ளேயே பறந்துச்சு. காத்துல சுத்திக்கிட்டே யாராலையும் கணிக்க முடியாத வேகத்துல போனாலும் நம்ம வில்லன் பையன் செம்ம ஷார்ப். டீமன் ஆர்மியோட பெரிய மான்ஸ்டர் ஆச்சு இவன். அவன் அசல்ட்டா ஜம்ப் பண்ணி ஸ்வர்ட் மேல ஸ்கேட் போர்ட் மாதிரி ஏற நின்னான். அது செம்ம கூலா இருந்துச்சு. ஆனா பறக்கிற ஸ்வர்டை இப்படி ஹேண்டில் பண்ண கூடாது. ஸ்வர்ட் மேல ரைட் போனாலும் அதோட ஸ்பீட் கொஞ்சம் கூட குறையல. இட்டாமிக்கே இது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இந்த பையனோட ரெஸ்பான்ஸை பார்த்து ஷாக் ஆகிட்டாரு. சாகிய திரும்ப கைக்கு வர சொன்னாரு. 2 பேருமே ஏதோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனாங்க. சரியா மூவ் பண்ணல. அவங்க யூஷுவல் ஸ்டைல்ல ஃபைட் பண்ணாம ஆப்போனண்டா அசல்ட்டா டீல் பண்ண முடியாம ஒரு சின்ன புள்ளத்தனமா மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. 2 பேரும் முட்டிக்கிட்டாங்க. ஸ்வர்டை திரும்ப குப்பிட்டாப்போ 2 பேரும் தரையில தொப்புன்னு விழுந்தாங்க. பெரிய இன்ஜுரி எதுவும் இல்ல. என்ன கொடுமைன்னு மூஞ்ச பார்த்தாங்க. சாகி ஸ்வர்டும் தரையில கிடந்துச்சு. அங்க ஒரு சின்ன சைலன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வில்லன் மெல்ல சிரிக்க ஆரம்பிச்சான். சிரிப்பை அடக்கி வச்சுட்டு இருந்தவன் முடியாம கட்ட கவலைய விட்டு செம்மையா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் லைஃப்லயே இப்படி ஒரு காமெடியா பார்த்ததில்ல. இவனுக்கு புரிஞ்சிச்சு நம்ம ரெட் ஹேர் ஹீரோ தப்பிக்கவே ட்ரை பண்ணலன்னு. டைரக்டா வந்து முட்டிக்கிட்டாரு. ஹீரோவால ஈஸியா டாஜ் பண்ணியிருக்க முடியும். அவன் வயித்தை புடிச்சு சிரிக்கிறான். என்னையா ரவுண்டு 2 இப்படி மொக்கையா போயிடுச்சுன்னு அவனுக்கு ஒரே சிரிப்பு. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. அவன் சிரிக்க இட்டாமி யோசிக்க ஆரம்பிச்சாரு. நம்ம என்ன பண்ணோன்னு ஷாக்ல இருந்தாரு. உண்மையிலேயே அவரு தப்பிக்க நினைக்கல. நெக்ஸ்ட் செகண்ட் 2 பேரும் மடமடன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லுசுத்தனமான ஃபைட்டை நினைச்சு. ஏன் சிரிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஆனா அந்த வைபு அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் புரிஞ்சுது. சிரிப்பு நின்னதும் நம்ம குட்டி ஹீரோ அந்த பழைய ஹீரோ தொல்லை தட்டி கூப்பிடுறான். 2 பேரும் கண்ணை பார்த்துக்கிறாங்க. ஒரு பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் 2 பேருக்கும் உள்ள ஒரு ஸ்ட்ராங் பிரதர் பாண்ட் உருவாயிடுச்சு. ஒருவரை ஒருவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அட்டாமி உயிரோட இருக்கிறத பார்த்து சந்தோஷம்னு நம்ம ஹீரோ உண்மையா சொல்றான். கொஞ்ச நாளா அழாம இருந்த அட்டாமி இப்போ எனிமி கிட்ட இருந்து இந்த வார்த்தையை கேட்டு இமோஷனல் ஆகி கண்ணீர் விடுறான். இவ்வளவு நாளா இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு மனசு விட்டு எல்லாத்தையும் வெளியே கொட்டுறான். டீமன் குயின் சி கூட பால்கனில இருந்த அந்த நைட் மாதிரியே இருந்துச்சு. ஹீரோ கலாய்க்கிறான், ஆனா புரிஞ்சுக்கிட்டான். இதையெல்லாம் மறைவுல இருந்து சிஇடி பாக்குறா. 2 மாசத்துக்கு முன்னாடி கொன்னுக்க பார்த்தவங்க இப்போ இப்படி இருக்காங்களேன்னு அவ ஷாக் ஆகுறா. அப்போ அடித்தடி, இப்போ என்னடானா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுறாங்க. குயின் சி பசங்க இப்படிதான்னு நினைக்கிறா. சிஇடி ஒரு சக்யூபஸ், ஆனா அவளுக்கே இந்த பிஹேவியர் புரியால. சிஐயும் அதே தான் நினைக்கிறான். சண்டை முடிஞ்சாலும் இமோஷனலான விஷயத்தால இட்டாமி ரொம்ப டயர்டாயிட்டான். எதுக்காக தப்பிக்க பார்க்கலன்னு யோசிக்கிறான். ஹீரோ சொன்ன அந்த நல்ல வார்த்தையே அவ மனசுல ஊறிட்டு இருந்துச்சு. நம்ம ஹீரோக்கு அந்த பழைய உணர்வு திரும்ப வந்துச்சு. டீமன் குயின் ரொம்ப கருணையோட அவனுக்கு கேசல்லையே தங்கி வாழ இடம் கொடுத்தாங்க. இனிமே அவன்தான் குயினோட புது பாடிகார்டு. இனிமேல் எல்லாரும் உன்னை ரியல் நேம் சொல்லி தான் கூப்பிடுவாங்கன்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. அந்த ரூம்ல பேசுறதுக்கு சாகிய தவிர வேற யாரும் இல்ல. இந்த நல்ல உணர்வுக்கு நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு இட்டாமி அந்த நிமிஷம் யோசிக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு ஒரு சின்ன ஆசை, மறுபடியும் வாழ்ந்து பார்க்கணும்னு தோணுது. ஹியூமன் கிங்டமை விட இந்த டீமன்ஸ் எல்லாம் அவனை ரொம்ப நல்லா நடத்துறாங்க. இந்த நல்ல பதையில போகணும்னா அடுத்து என்ன பண்ணணும்னு புரியல. எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிச்சா. அப்போதான் அவ அம்மா சொன்ன விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அம்மா அப்பவே சொன்னாங்க, உயிரோட இருக்கிறவன் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு. இது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். ஆனா ட்ராமால இருக்கிற இட்டாமிக்கே இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவன் மனசுல அவ்வளவு சோகமும் பாரமும் இருக்கு. உயிரோட இருக்கும்னு தெரிஞ்சிடுச்சு, அது ஓகே. ஆனா எப்படி சந்தோஷமா இருக்கிறது? அதுதான் ட்விஸ்ட். இவ்ளோ கஷ்டங்களுக்கு அப்புறம் எப்படி திரும்ப சிரிக்க முடியும்னு அவன் தவிக்கிறான். அப்போதான் அந்த லெஜெண்டரி பிளேட் சாகி அவன் கன்ஃபியூஷனை புரிஞ்சுக்கிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸ்வோர்டோட ஹில்ட்ல இருக்கிற அந்த ஜெம் பிரகாசமா லைட்டை வீச ஆரம்பிக்குது. இட்டாமி ஷாக் ஆகி அதை நேரடியா பார்க்கறான். அப்போ அவனுக்கு ஒரு கிளியர் இமேஜ் தெரியுது. ஒரு குட்டி பொண்ணு ஒரு ராபிட்க்கு ரொம்ப அன்பா சாப்பாடு கொடுக்கறா. பல்லு இல்லனாலும் அவ சிரிப்பை பாருங்களேன். அவனை பிரதர் ஹீரோன்னு கூப்பிட்டு சந்தோஷம் வாங்குறதுல இல்ல, மத்தவங்களுக்கு கொடுக்கறதுலன்னு சொல்றா. அவ சிரிப்பு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. பல்லு சரியா இல்லனா கூட கவலையே படாம அவ ஒரு ஹெல்ப்லெஸ் ஜீவனுக்கு உதவி பண்ணதுல அவ்வளோ சந்தோஷமா இருக்கா. இத பார்த்ததும் இட்டாமி ஹெட் கிளியர் ஆயிடுச்சு. பதில் முன்னாடியே அவன்கிட்ட தான் இருந்திருக்கு. சாகி தான் அதை நல்லா கைட் பண்ணி காட்டியிருக்கு. இப்போ அவனுக்கு புது கிளாரிட்டி வந்துருச்சு.
உலகத்துக்கு கிளம்பி போய் நல்லது பண்ணணும், மத்தவங்களுக்கும் தனக்கும் நல்லது பண்ண கிளம்புறான். இட்டாமி இப்போ வேற லெவல்ல ரெடி ஆயிட்டான். நம்ம ஹீரோக்கு ஸ்டேர் கேஸ்ல வர பொறுமை இல்ல. அப்படியே பால்கனில இருந்து ஜம்ப் பண்ணி கீழே வந்து இறங்குனாரு. ஹீரோ மாதிரி டைவ் அடிச்சு கீழே வந்து ஒரு மேட் கிட்ட ஹெல்ப் வேணுமான்னு கேட்டாரு. அந்த மேட் ஜாலியா பாட்டு பாடிட்டே தன் வேலைய பார்த்துட்டு இருந்தா. சடனா குயின் பாடிகார்டை பார்த்து ஷாக் ஆயிட்டா. அப்போ சிஇடி கேசல் ரவுண்ட்ஸ் வந்தா. இந்த சீனை சிஇடி பார்த்துட்டா. எப்பவும் ரூம்குள்ள இருக்கிற இட்டாமி இப்போ மத்தவங்க கூட பேசுறாரு. ரொம்ப புது சைட்டா இருந்தது. இட்டாமி வெட்கத்தோட ஹெல்ப் பண்றத சிஇடி தூரத்துல இருந்து பார்த்துட்டா. அந்த கிரீன் ஹேர் மேடுக்கு ரொம்ப சந்தோஷம். அவ மனசுல பட்டாசு வெடிக்குது. டீமன் குயின் சியோட ஆளை இப்படி அசல்ட்டா தூக்கிட்டு போறாங்களேன்னு சிஇடி நினைச்சா. பேசுனது பத்தாதான்னு இப்போ 2 பேரும் டச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேசல்ல டெய்லி ஒரு புது லொல்லு. குயின் சிக்கு ஒன்னும் புரியல. இதெல்லாம் இப்ப தேவையான மேட்கிட்ட கேட்டா. அந்த சக்குபஸ் ரொம்ப சீரியஸா இதை இப்பவே கவனிக்கணும்னு சொன்னா. இட்டாமிய கிட்னாப் பண்ணி கட்டி போட்டுட்டா. வாயை ஒட்டி வச்ச இந்த காமெடியை பார்த்து குயினுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. உன்னை ஆளை தூக்கிட்டு போறாங்கன்னு குயினுக்கு புரிய வைக்க தான் இதெல்லாம். குயின் சிக்கு இதுல பெருசா இன்ட்ரெஸ்டே இல்ல. மேடுக்கு தான் இட்டாமி மேல ரொம்ப பாவம். ஹீரோ இப்படி கட்டி போட்டது தப்பா? குயின் மதுவை பார்த்து முறைச்சிட்டு இருந்தா. சக்குபஸ் மட்டும்தான் ரொம்ப சீரியஸ். இட்டாமிய செக்யூர் பண்ணணும்னு சொன்னா. பிளான் பண்ணி அவனை தூக்கிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ நிலைமைய பாருங்க. சேர்ல கட்டி வச்சு டார்ச்சர் பண்றாங்க. குயினுக்கு இது ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. சக்குபஸ் சொன்ன லாஜிக்கு குயினுக்கு புரியல. நம்ம பாய வேற ஒருத்தி தூக்கிட்டு போறா. இதுதான் அங்க நடந்த மேட்டர். இட்டாமி ரொம்ப பாவம்னு சிஇடி நினைச்சா. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வந்துட்டே இருக்கு. குயின் சி இப்போ என்ன பண்ண போறாங்க? நெக்ஸ்ட் சீன்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸ்டோரியில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். நம்ம ஹீரோ தப்பிப்பாரா மாட்டாரா? அவ மாஸ்டருக்கு நல்லா தெரியும். நம்ம குயினை மக்கள் கொண்டாடுனாங்க, எதிரிகள் பயந்து நடுங்குனாங்க. ஆனா அவ கொஞ்சம் லூசுத்தனமா நடப்பா. மெய்ட் சம்பளத்தை குறைக்க மிரட்டுறா. ஆனா இந்த மிரட்டல் இனிமே வேலைக்காகாது. ஏன்னா குறைக்க அங்க சம்பளமே இல்ல. இட்டாமி இந்த கேசலுக்கு வந்து 2 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள அவனோட நல்ல குணத்தால ஒரு ஃபேன் கிளப்பே உருவாயிடுச்சு. அதுல மெய்ட்களும் குயின் தம்பியும் கூட மெம்பர்ஸா ஆயிட்டாங்க. இப்போதான் நம்ம சிஐக்கு விஷயம் புரியுது. இந்த 2 டெட்லி லேடிஸும் டீம் அப் பண்ணா நம்ம ஹீரோக்கு தான் ஆப்பு. மெய்ட் ஒரு ஐடியா கொடுக்கறா. அவனோட பார்ட்ஸை கட் பண்ணனா அவன் அமைதி ஆயிடுவான்னு சொல்றா. கோவத்துல நம்ம குயினும் சரின்னு சொல்லிட்டா. இட்டாமிக்கு அது தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. மெய்ட்க்கு இப்போதான் ஒரே சந்தோஷம். உடனே 2 பேரும் கத்திரிக்கோல் தேட கிளம்புனாங்க. இந்த கிரேசி பேச்சை கேட்டு இட்டாமிக்கு பயத்துல வேர்த்து கொட்டுது. கட்டி போட்டு வாய மூடி இருந்ததால அவனால கத்த கூட முடியல. கத்திரிக்கோல் கிடைக்காத நேரத்துல நேரடியா ஒரு கத்தியே எடுத்துட்டாங்க. அதே நேரம் குயின் தம்பியும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் கிரேவ்க்கு போயிருந்தாங்க. அப்போதான் அவனுக்கு ஒரு ஷாக் அடிச்சது. இட்டாமி மேல உள்ள பாசத்தால ஏதோ தப்பா நடக்குதுன்னு உணர்ந்துட்டான். உடனே அந்த கிரேவ் விசிட்ட முடிச்சிட்டு கேசலுக்கு வேகமா ஓட கிளம்புனான். அவன் நண்பனுக்கு ஹெல்ப் பண்ண வேகமா கேசலுக்கு ஓடுறான். இங்க குயின் ஆபீஸ்ல அந்த 2 பேரும் இன்னும் பிளான் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. இட்டாமியோட பால்ஸை கட் பண்ண கரெக்டான மெத்தடை யோசிக்கிறாங்க. கத்தி யூஸ் பண்ணா நம்ம ஹீரோ செத்துருவானோன்னு அவங்களுக்கு ஒரு பயம். ஹியூமன்ஸ் உடம்பு இன்ஹெரண்ட்லி வீக்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது எதுவும் தெரியாம நம்ம லில் ப்ரோ சைலண்டா அங்க உள்ள நுழைஞ்சிட்டான். அந்த கட்டெல்லாம் எப்படி அவுக்கிறதுன்னு யோசிச்சு பார்க்கறான். ஆனா சிஇடி போட்ட கட்டு ரொம்ப ஸ்ட்ராங். அவனால அவுக்க முடியல. இட்டாமி அப்படி என்ன தப்பு பண்ணாருன்னு அவனுக்கு புரியவே இல்லை. சிஇடிக்கு ஒரு ஐடியா. ஹீரோவை இப்படியே லைஃப் ஃபுல்லா கட்டி போட்டுடலாம்னு. அப்போதான் அவன் பால்ஸை கட் பண்ண வேணான்னு தோணுச்சு. ஆனா அந்த பிளான் ஒர்க் ஆகல. லில் ப்ரோ சேரோட சேர்த்து தப்பிக்க ட்ரை பண்ணாரு. சபெட் வேற ஒரு பிளான் சொல்ல வந்தான். ஆனா கேலிக்கு முன்னாடியே தெரியும் அது கண்டிப்பா லூடா தான் இருக்கும்னு. மெய்ட ஸ்டாப் பண்ணிட்டா. அடுத்த நாள் மார்னிங் நேத்து நடந்த இன்சிடென்ட்டே எல்லாரும் மறந்துட்டாங்க. இட்டாமி ஜாலியா கேசல் ஹால்ல நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ அங்க ஒரு பில்லர்ல இருந்த ஃப்ளையரை ஹீரோ கவனிக்கிறான். குயின் சி அங்க வரும்போது ஹீரோ ஃப்ளையரை பாக்குறதுல ரொம்ப பிஸி. குயின் வரத்தாய் கூட ஹீரோ கவனிக்கல. அவங்க பேசுற வரைக்கும் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் ஃப்ளையரை ஹீரோ ரொம்ப ஃபேசினேட்டிங்கா பார்த்துட்டு இருந்தா. டீமன்ஸ் கூட ஃபயர் ஒர்க்ஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்களான்னு ஹீரோக்கு ஒரே சர்ப்ரைஸ். இது எல்லா ரேசஸும் செலிப்ரேட் பண்ற ஒரு காமன் ஹாலிடேன்னு தெரியுது. இந்த காண்டினென்ட்ல உள்ள எல்லாருக்கும் ஒரு வெர்ஷன் ஃபெஸ்டிவல் இருக்கு. செத்து போன மக்களை ஞாபகம் வச்சுக்க தான் இந்த செலிப்ரேஷனே. சாவங்கிறது எல்லாருக்கும் காமன் தானே. ஸோ எல்லாருமே இதை பண்றாங்க.
இட்டாமிக்கு அந்த ஃப்ளையர் மட்டும் இல்ல, அந்த ஈவெண்ட் மேல ரொம்ப ஆர்வம். இத கவனிச்ச குவீன்சி ஃபெஸ்டிவலுக்கு வரலாமான்னு ஹீரோக்கு இன்வைட் கொடுத்தாங்க. ஹீரோவும் யோசிக்காம கண்டிப்பா வரலாம்னு சொல்லிட்டா. ஆனா கேலிக்கு பாடி கார்டா கூடவே இருக்கும் டியூட்டி ஹீரோக்கு இருக்கே. இந்த மாதிரி டைம்ல எப்போ வேணும்னாலும் அவன் குவீனை ப்ரொடெக்ட் பண்ண ரெடியா இருக்கணும். அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது நடந்தா என்ன பண்றது? சிஇக்கு இவன் இவ்ளோ லாஜிக்கலா பேசினதை பார்த்து சர்ப்ரைஸ் ஆயிட்டா. அவனுக்கு அந்த ஃபெஸ்டிவலுக்கு போக எவ்ளோ ஆசைன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. அவன் கையில அந்த ரெசிபியை எவ்ளோ டைட்டா பிடிச்சிருக்கான்னு பாருங்க. அட்டாமி எதுக்கோக்காக அங்க போக ரொம்ப துடிக்கிறான்னு நினைச்சா. இதுக்கு ஒரு நல்ல காம்ப்ரமைஸ் இருக்கு. அவ இல்லாம அவனால போக முடியாதுன்னா 2 பேரும் சேர்த்து போலாமே. அவன் கண்ணு டல்லா இருந்துச்சு, ஏதோ பழைய ஞாபகம் வந்த மாதிரி. டீமன் குவீனுக்கு இப்போ வெக்கம் வந்துடுச்சு. சேர்த்து போலாம்னு கூப்பிடுனா அது டேட் மாதிரி ஆயிடும்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சா. இது டேட்க்கு கூப்பிடுற மாதிரி தான் இருக்கும். சரி பரவாயில்லன்னு முடிவு பண்ணி ஆக்வர்ட்னஸை எல்லாம் தள்ளி வச்சுட்டு பட்டுன்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டா. நம்ம 2 பேரும் சேர்த்து போலாமா? நார்மலா பேசினாலும் அவ பிளஷ் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துடுச்சு. எனக்கும் போக ஆசைதான்னு டென்ஷனை குறைக்க அவ ட்ரை பண்ணா. சரி நம்ம சேர்த்து போலாம். இப்போ சிஇ மட்டும் இல்ல, அட்டாமிக்கும் காது வரைக்கும் செவந்துடுச்சு. பிளான் லாக்கு. ஆனா முதல்ல அந்த ரெசிபியை ஃபயர் ஒர்க் மாஸ்டர் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். இந்த இன்டராக்ஷனை 3 பேரு சீக்ரெட்டா பார்த்துட்டு இருக்காங்க. செடி தொட்டிக்குள்ள இருந்து தம்பியால நம்பவே முடியல. அக்கா இப்படி டேட்க்கு கூப்பிடுறான்னு கேட்டதும் ஷாக். சபேட் கன்ஃபார்ம் பண்ண, நீ கேட்டது கரெக்டு தான். குவீன் பாடிகார்டோட டேட்க்கு போறா. ஸோ ஆபரேஷன் சிஇ அட்டாமி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே தான் நம்ம ஏஜென்ட்ஸ் ஃபீல்டில் இறங்கி காகல்ஸோட மாஸ் பண்ண போறாங்க. டீமன் குவீனும் நம்ம ஃபார்மர் ஹீரோவும் கேஸில் விட்டு கிளம்புறாங்க. டீமன் டெரிட்டோரியோட பவுண்டரியில் இருக்கிற ஃபேமஸ் கிரானி ஹெச் கிட்ட போறாங்க. அந்த பாட்டி ஒரு ஸ்வீட் டீமன். பார்க்க வயசான மாதிரி இருந்தா அவங்க ரொம்ப பவர்ஃபுல்னு அர்த்தம். பாட்டி நம்ம குவீனை வெல்கம் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என்ன, சிஇ நம்ம ஹீரோவை முன்னாடி தள்ளுனாங்க. வரப்போற ஃபெஸ்டிவலுக்கு ஒரு ஸ்பெஷல் பட்டாசு கேக்கு தான் இந்த விசிட். ஹீரோ கையில ஒரு பழமையான பட்டாசு ரெசிபி இருந்தது. அதை கிரானி ஹெச் கிட்ட காட்டுனா. அந்த பேப்பர் ரொம்ப பழசா ரத்தக்கரையோட ஒரு மாதிரி இருந்தது. இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபியை பார்த்து பாட்டிக்கு செம்ம ஹாப்பி. கிட்டத்தட்ட 5 லட்சம் வருஷமா பாட்டி பட்டசு பண்றாங்க. இவ்வளவு வருஷத்துல ஒரு மனுஷனுக்கு எப்ப பட்டசு பண்ணாங்கன்னு அவங்களுக்கே மறந்து போச்சு. நம்ம ஹீரோ ரொம்ப பொலைட்டான பையன். மரியாதையா ரெசிபியை கொடுத்து தேங்க்ஸ் சொன்னான். ஆனா தேங்க்ஸ் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு ட்விஸ்ட். அந்த பாட்டி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் மஷீனை எடுத்து ஹீரோ கையை கட் பண்ணாங்க. குயின்சி இந்த விஷயத்த ஹீரோட்ட சொல்ல மறந்துட்டாங்க. இந்த பாட்டி பட்டசு செய்ய ரத்தம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் ஹீரோட்ட இருந்து ரத்தம் எடுத்தாங்க. இந்த பட்டசு வேற லெவல்ல வரப்போகுதுன்னு பாட்டிக்கு புரிஞ்சிருச்சு. குயின் ஏன் ஒரு மனுஷன் கூட இருக்காங்கன்னு பாட்டி யோசிச்சாங்க. அப்போதான் அந்த சீனை பார்த்தாங்க. 2 பேரும் லவ் பேர்ட்ஸ் மாதிரி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ ஷாக்ல இருக்க அவன் விரலை ஊத்தி விட்டு கேர் பண்ணாங்க. பட்டசு செய்ய ஆரம்பிச்ச பாட்டி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இந்த ஃபெஸ்டிவல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. நம்ம ஹீரோ இட்டாமி செம கான்ஃபிடென்ட்டா ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சான். இவன் எங்கேயோ படிச்சிருக்கான். 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹியூமன் கிங்டமோட முதல் ராஜா தான் முதல் ஃபயர் ஒர்க்கை செஞ்சாங்களாம். இதை கேட்ட உடனே அந்த ஓல்டு டீமன் பாட்டி சத்தம் போட்டு நோ சொல்றாங்க. அந்த பாட்டி பேசின விஷயம் என்னன்னா, இந்த ஹியூமன் கிங் கதையெல்லாம் முட்டாள் மனுஷங்க கட்டிவிட்ட ஒரு பொய். இந்த மனுஷங்களுக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் உண்டு. டீமன்ஸோட விதைய தங்கரான்னு சொல்லி தலைமையில தூக்கி வச்சுக்கிறது தான் இவங்க வேலை. அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸை ரெடி பண்ணிக்கிட்டே இந்த பாட்டி ஒரு உண்மை கதையை சொல்ல போறாங்க. இந்த ஃபயர் ஒர்க் ஃபெஸ்டிவல் எப்படி ஆரம்பிச்சதுன்னு ஒரு உண்மை கதை இதோ. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் ரொம்ப அமைதியா இருந்த காலம். அங்க நடந்த சில விஷயங்கள் தான் மாடர்ன் டே ஃபயர் ஒர்க்ஸ் வர முக்கிய காரணம். ஒரு நாள் ராத்திரி அந்த 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீமன் பொண்ணு வெறும் தரையில ஜல்லியா படுத்திருக்கா. இப்போ இதுதான் டீமன் கிங்டம் டெரிட்டரி. அந்த டீமன் பொண்ணுக்கு புல் தரையில படுத்துட்டு வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை ரசிக்கிறதுனா ரொம்ப இஷ்டம். எல்லாமே பர்ஃபெக்ட். ராத்திரி ஸ்கை ரொம்ப அழகு. ஆனா அவளுக்கு ஒரு ஆசை. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் கிட்ட வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறா. அவ கேட்ட மாதிரியே சரியா ஒரு மேஜிக் நடக்குது. ஒரு பெரிய வெளிச்சம் வானத்துல பறக்குது. அது ஒரு ஸ்டார் மேல போற மாதிரியே இருக்கு. வேற ஸ்டார்ஸோட சேர போறதான்னு நினைக்கிறா. அப்போதான் அது டும்மில்னு வெடிச்சது. சரியான சத்தம். அந்த சின்ன வெளிச்சம் எல்லாம் வானம் முழுக்க செதறி பரவுச்சு. அந்த டீமன் பொண்ணு மேல அது ரொம்ப அழகா இருந்தது. அவ பார்த்த நட்சத்திரத்தை விட இதுதான் சூப்பர். அதை பார்த்த உடனே அவ மனசு துடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த கலர்ஃபுல் பர்ஸ்ட் கிட்ட இருந்து பாக்குற ஃபீலே வேற. உடனே அவ அங்க இருந்து எந்திரிச்சு அந்த காட்டுக்குள்ள ஓடுனா. அது எங்க இருந்து வந்துச்சுன்னு ட்ராக் பண்ண ட்ரை பண்ணா. இந்த ஸ்டார் கச்சிடமா இந்த பக்கம்தான் வந்துச்சு. அந்த மிஸ்ட்ரிய தெரிஞ்சுக்க அவ ரொம்ப ஆர்வமா ஓடுனா. அந்த டீமன் பொண்ணு கிட்ட வந்துட்டான்னு ஃபீல் பண்றா. அவளோட கனவு கையெற்ற தூரத்துல தான் இருக்கு.
நட்சத்திரங்கள தொடுற அளவுக்கு கிட்ட போக போறா. இந்த டீமன் கேர்ள் சந்தோஷத்துல அழுறா. அவளோட லட்சியம் பலிக்க போகுது. அந்த வெடிக்கிற ஃபயர் ஒர்க் பக்கத்துல போனா அங்க ஒரு பையன் இருக்கா. அவன் செஞ்ச ஃபயர் ஒர்க் சரியா வரலன்னு கவலைப்படுறா. இந்த ஹீரோவை பார்த்ததும் டீமன் கேர்ளுக்கு வெக்கம் வந்துடுச்சு. இவன்தான் நம்ம ஆசைய நிறைவேத்துவான்னு அவளுக்கு புரிஞ்சிடுச்சு. இவ ஆர்வமா கேட்க அவனும் நல்லா பேசுறான். இந்த ஃபயர் ஒர்க்க பார்த்து இவ அசந்து போயிட்டா. மறுபடியும் செஞ்சு காட்ட சொல்றா. அவனும் கவலைய மறந்து ஃபுல் எனர்ஜியோட ரெடி ஆகிட்டான். இதுதான் அவன் வாழ்க்கையோட கோல். உலகத்திலேயே பெரிய ஃபயர் ஒர்க்க செய்ய போறான். நட்சத்திரங்களை விட இது நல்ல வெளிச்சமா இருக்கும். அவன் அம்மா எங்க இருந்தாலும் இது தெரியணும்னு நினைக்கிறான். இந்த பையனோட நம்பிக்கைய பார்த்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. எல்லாம் ஒரு கதை மாதிரி சரியெல்லாம் நடக்குது. அவன் இமோஷனல் ஆகி பேசிட்டோம்னு சாரி கேக்குறான். அப்போதான் ஹீரோவோட டிட்டர்மினேஷன் அந்த டீமன் பொண்ணு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அவ திட்டமா இவ்ளோ ஆம்பிஷியஸா இருக்கிறத பார்த்து கண்ணை பார்த்து நீ முட்டல் இல்லன்னு உறுதியா சொல்றா. இது அவளுக்கு முட்டல்தனமா தெரியல. 2 பேரும் சந்திச்ச அந்த ராத்திரி தான் காதல் மலர ஆரம்பிச்ச நேரம். ட்ரீம்னா என்னன்னு அவளுக்கு தெரியும். ஆனா அதை எப்படி அடையணும்னு இப்ப வரை அவளுக்கு தெரியல. ஹீரோ எவ்வளோ துணிச்சலான ஆள்னு அவ இப்போ நம்புறா. ட்ரீமர்ஸ் கம்மியா இருக்கிற இந்த உலகத்துல இவ்ளோ பேஷனோட இருக்கிறது ரொம்ப யுனிக்கான விஷயம். இந்த போரிங் வைஃப்ல பெருசா ஏதாவது பண்ண நினைக்கிறது தான் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தரும். அப்போலிருந்து அவ ஒரு முடிவு பண்றா. 2 பேரும் இப்போதான் மீட் பண்ணாலும் ஹீரோவோட ட்ரீம்ஸ் நட்சத்திரம் போல மின்னுறத கூடவே இருந்து பார்க்கணும்னு. அவனோட இந்த மாஸ் பயணத்துல ஒரு பங்கா இருக்க அவ நினைக்கிறா. அந்த கனவு நிஜமாகும்போது கடைசி மூச்சு வரை ஒரு ட்ரீமரை லவ் பண்ண அவ ரெடி ஆகிட்டா. கொஞ்ச வருஷம் முன்னாடி நட்சத்திரத்தை பத்தி அம்மா கிட்ட கேட்டப்ப அவ அம்மா சொன்ன விஷயம் இது. ஏன் நட்சத்திரம் ரெஸ்ட் எடுக்காம மின்னுது? அவ அம்மா பொறுமையா சொன்னாங்க. ஸ்டார்ஸ் எல்லாம் நம்மோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ். மத்தவங்கள சந்தோஷப்படுத்துறதுல அவங்களுக்கு எப்பவும் போரே அடிக்காது. மத்தவங்கள சிரிக்க வைக்க நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு மின்னுவாங்க. உங்க முகத்துல சிரிப்பு வர இததான் நட்சத்திரம் எப்பவும் பண்ணும். எப்பவும் ஃபெயில் ஆகாம மின்னி இருட்டு உலகத்துல வெளிச்சம் தரும். நம்மள சேஃபா வச்சிருக்கோம். நட்சத்திரம் ஏன் பிரேக் எடுக்கிறதில்ல? அவ அம்மா தொடர்ந்து சொன்னாங்க. ஸ்டார்ஸ்க்கு ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. நம்மள எப்பவும் மேல இருந்து பாத்துக்கிற காவல்காரங்க அவங்க. எப்பவும் நமக்காக கூடவே இருப்பாங்க. எல்லாருக்கும் மேல பார்க்கணும்னு தோணும். என்ன நடந்தாலும் மேல பார்க்கிறது நம்பிக்கைதான். இருட்டுல கூட வெளிச்சம் இருக்கும்னு காட்டுற ஒரு வழி இது. அப்போ இந்த டீமன் பொண்ணு அவ அம்மா சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. அவ இப்போ உலகத்திலேயே ரொம்ப பிரைட்டான ஸ்டாரா பாத்துட்டா. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட கண்கள் தான். அவன் சீக்கிரமே அவளோட ஸ்டாரா மாறிட்டான். நட்சத்திரத்தை கிட்ட பார்க்கணுங்கிற கனவு இப்போ நினைவாயிடுச்சு. இனிமேல் யாரையும் தடையா வரவிட மாட்டா. அவன் கண்கள்ல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. எதையும் சாதிக்கிற எனர்ஜி அவன்கிட்ட கொட்டி கிடக்கு. கொஞ்சம் சீன் போட்டாலும் விட்ட கொடுக்காத அவனோட மனசுதான் மாசு. அவன் யாரையும் விட ரொம்ப ஸ்ட்ராங். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். சின்ன விஷயத்துல கூட சந்தோஷப்படுவான். அதனால அவளால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் பண்றா. ஆனா லைஃப் ரொம்ப கொடுமையானது. சில விஷயத்துல அவளால ஹெல்ப் பண்ண முடியல. 2 பேருக்காகவும் அவன் ரத்த காத்திர உழைக்கிறான். மயங்கி விழுற அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றான். ஒரு நல்ல மனைவியா அவ ஃபுல் சப்போர்ட் தரா. அவன்தான் அவளோட ஸ்டார். இந்த டீமன் பொண்ணு அவனை ரொம்ப வருஷம் லவ் பண்ணா. அவன் வயசாகி நடக்க முடியாத வரை கூடவே இருந்தா. அவ இன்னும் யங்கா தான் இருக்கா. இசுமியோட லட்சியம் முடியற வரை அவ அவனை காதலிச்சா. வயசாகி முகமெல்லாம் சுருங்குனாலும் அவன் கண்கள்ல இருந்த அந்த கனவு மட்டும் மாறவே இல்ல. எப்பவுமே ஒரு ட்ரீமரா இருந்தான். உலகமே வியக்கிற மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸ் ஃபயர் ஒர்க் செய்யணும்னு நினைச்சாரு. அதுதான் நம்ம ஹீரோவோட லட்சியம். அவர் கண்ணுல இன்னும் வெறி இருக்கு. ஆனா உடம்பு இப்போ ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அப்பப்ப ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த காட்டு நிழலில் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அங்கதான் அந்த டீமன் பொண்ண முதல்ல மீட் பண்ணாரு. உழைக்காதுன்னு வைஃப் சொன்னாலும் இசுமி கேட்க மாட்டாரு. அவர் மனசு இன்னும் யங் தான். வயசானதை அவரால தவிர்க்க முடியல. மனைவி தம்மேல எவ்வளவு பாசமா இருக்குன்னு இசுமிக்கு நல்லாவே புரியுது. இப்போ அவரை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறா. தேங்க்ஸ் சொல்ல வார்த்தையே இல்ல. எவ்வளவு தடவை தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. அவளோட அன்புக்கு ஈடு இணையே இல்லை. இவ்வளவு வருஷமா கூடவே இருக்காளே. இன்னும் இசுமி கொஞ்சினா அந்த டீமன் பொண்ணு வெக்கப்படும். இன்னைக்கு ராத்திரி தான் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வெயிட் பண்றாங்க. வானம் இருட்டி நட்சத்திரம் வர வெயிட் பண்றாங்க. எத்தனையோ வருஷம் ஆகிடுச்சு. இசுமி தோல் மேல சாஞ்சா அவளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு காலத்துல வலுவான தொல்லது. இப்ப வயசுல அம்மாவோட ஞாபகம் வருது. அவரால அம்மாவோட ஞாபகத்தை தவிர்க்க முடியல.
பழைய வீடு தான் ஞாபகத்துல இருக்கு. ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்து அம்மா சிரிப்பாங்க. அதுதான் அவர் கண்ணு முன்னாடி வருது. அம்மா சிரிப்பு தான் உலகத்திலேயே பிரைட். எந்த ஃபயர் ஒர்க்கும் அதுக்கு ஈடாகாது. ஆனா இசுமி மனசுல ஒரு கேள்வி. அம்மா தன்னை எப்போ அப்படி பார்ப்பாங்க? ஃபயர் ஒர்க்கை பார்க்குற மாதிரி தன்னை பார்க்கணும். அதுக்காக தான் இசுமி யோசிச்சாரு. ஒரு காலத்துல ஃபயர் ஒர்க்ஸை பார்த்தாலே பயம். அது அவரை அழதான் வச்சுச்சு. சோகத்துல மூழ்கினாரு. அது வாழ்க்கையோட கஷ்டத்தை ஞாபகப்படுத்துச்சு. எல்லாமே அவர் கையில இல்லைன்னு புரிஞ்சுது. விதி பண்ண கொடுமை எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. சுத்தி உள்ள பெரியவங்க பண்ண தப்பு அது. சோகத்திலிருந்து வெளியே வரணும்னு ஒரு பெரிய மிஷன் ஸ்டார்ட் பண்ணாரு. உலகமே வியக்கிற மாதிரி ஃபயர் ஒர்க் செய்யணும். அப்ப வச்சும் வாழ்க்கை மாறுமான்னு பார்க்கலாம். என்ன ஆச்சுன்னு வெயிட் பண்ணி பாருங்க. அவன் பழைய வலிகள் இனிமேல் மறையும். இனிமேல் அந்த வேதனை இருக்காது. அவன் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா இசுமி அவனோட அம்மா அவனை அன்போட பாப்பாங்கன்னு நம்புனான். இந்த ஹீரோ ஒரு மிஷன்ல போனா அவனோட மோசமான அம்மாவுக்காக தான் இது. ஆனா முடிவுல அவனுக்கு கிடைச்சது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். உலகத்திலேயே பெரிய ஃபயர் ஒர்க் செய்ய முயன்றப்போ இசுமி ஒரு அழகான தேவதைய பார்த்தான். அவன் பொண்டாட்டியோட அழகுதான் அங்க கெத்து. வருஷக்கணக்கு உழைப்போட பலன் கிடைக்கிறப்போ அவன் கதலிச்ச பொண்ணும் கூடவே இருந்தா. உலகமே பார்க்காத ஒரு ஃபயர் ஒர்க்கை அவன் கெத்தா செஞ்சு முடிச்சிட்டான். ஆனா அந்த வெளிச்சத்தை விட அவன் மனைவி ரொம்ப அழகா இருந்தா. இசுமியோட இதயம் இப்ப துடிக்க மறக்குது. காலம் அவனை நெருங்கிடுச்சு. அவன் வானத்தை கூட பார்க்கல. அவன் செஞ்ச ஃபயர் ஒர்க்ஸை பார்க்காம அவன் பொண்டாட்டி சிரிப்பை மட்டும் பார்க்கறான். அவன் உடல் நடுங்குது, மூச்சு திணறுது, இதய துடிப்பு குறையுது. இந்த ட்ரீமர் இசுமி கடைசியா பார்த்த அந்த அழகான விஷயம் எந்த ஃபயர் ஒர்க்கை விட வெளிச்சமா இருந்தது. வானத்து நட்சத்திரத்தை விட பெருசு. அவன் பொண்டாட்டியோட உண்மையான சிரிப்பு, அவ கண்கள்ல இருக்கிற அன்பு, எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கிற அந்த வார்த்தைகள். இசுமியோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் முடிவு ரொம்ப அழகா இருந்தது. அந்த டீமன் பொண்ணுக்கு அவன்தான் எல்லாமே. ஆனா விதி அவனை சீக்கிரம் கூட்டிட்டு போயிடுச்சு. ஃபயர் ஒர்க்ஸ் முடிஞ்சப்போ அவ தனியா ஆயிட்டா. இருட்டான அந்த இரவு எந்த நட்சத்திரமும் அவனுக்கு இணையில்ல. இசுமி நிம்மதியா சிரிப்போட இறந்து போயிட்டான். ஒரு ஸ்டார் மாதிரியே அவன் முடிஞ்சிட்டான். இப்போ அவ திரும்ப தனியா ஆயிட்டா. எதுவுமே இல்லாத பழைய வாழ்க்கை, அவன் இல்லாத அந்த வாழ்க்கை. காலம் அவனை முடிக்கிறதுக்கு முன்னாடி இசுமி சில விஷயங்களை எழுதினான். அவன் பொண்டாட்டிக்காக எழுதின அந்த கடிதம் அவங்க சேர்ந்திருந்த நேரத்துக்கு நன்றி சொன்னான். அவனோட கடைசி ஆசை என்னன்னா அவன் சாம்பலை ஒரு ஃபயர் ஒர்க்கா மாத்தணும்னு தான். இந்த டீமன் பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. எல்லாமே சடனா நடந்துடுச்சு. 2 பேரும் செந்து இருந்தாங்க. ஆனா அடுத்த செகண்ட் அவ தனியா நிக்கிறா. அடுத்த கொஞ்ச நாள் அவளுக்கு ஒரு பிளரா இருந்துச்சு. ஃபுல் கன்ஃபியூஷன்ல இருந்தா. எதுவும் நம்ப முடியல. சடனா பார்த்தா அவ இப்போ வீட்ல இருக்கா. இசுமியோட உடலை எரிச்சு சம்பலா எடுக்கிறா. கரெக்டா ரெசிபியை ஃபாலோ பண்றா. அவளோட ஹஸ்பண்ட் ஃபயர் ஒர்க் செய்யறத பார்த்து கத்துக்கிட்ட அதே பெயின்ஸ்டேக்கிங் ஒர்க்கை இப்போ செய்யறா. இசுமியோட லாஸ்ட் விஷயம் நிறைவேற்ற நினைக்கிறா. அவனோட சம்பள ஃபயர் ஒர்க்கா மாத்தி அவங்க மீட் பண்ண அதே காட்டுல அமைதியா ஃபயரா பத்த வச்சா. அவனோட லாஸ்ட் விஷயம் செய்யும்போது அந்த டீமன் பொண்ணு எல்லாத்தையும் கரெக்டா பண்ணா. எதுவும் யோசிக்காம பத்தட்டமே இல்லாம ஆட்டோ பைலட்ல இருக்கிற மாதிரி எல்லாம் நடந்துச்சு. இசுமியோட சோல், லட்சியம், ட்ரீம்னு வாழ்க்கையே அந்த 3 சின்ன கிராக்கர்ஸ்குள்ள பேக் ஆகி இருக்கு. அந்த வேடி ரொம்ப பெருசா இல்ல, நல்ல வெளிச்சமும் இல்ல, ரொம்ப சிம்பிளா வல்னரபிளா இருந்துச்சு. அதுல சோகமும் அன்பும் தான் இருந்துச்சு. இதுதான் இசுமி இந்த உலகத்துக்கு கொடுத்த லாஸ்ட் கிஃப்ட். அவ லவ் பண்ண அந்த பையன் இப்போ வெறும் வண்ண நினைவுகளா வெடிச்சு சிதறுறான். வெடிச்சு முடிஞ்சதும் அந்த வெளிச்சம் போயிருச்சு. கையில எதுவுமே இல்ல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவகிட்ட ஒரு மாற்றம். அமைதியா இருந்தவ இப்போ உடையுறா. கை நடுங்க, முகத்தை மூடி, கண்ணீர், வலி, காதல்னு எல்லாமே மொத்தமா வெளியே வருது. ஒரு பெரிய ஃபயர் ஒர்க் வெடிக்கிற மாதிரி அவ மனசு மொத்தமா உடைஞ்சு சிதறுது. அவ மொத்தமா தொலங்கி போனா. நின்னுட்டு இருக்க கூட பலமில்ல. எல்லாமே வெளியே வந்ததும் அவ வெறும் கூடு மாதிரி ஆயிட்டா. இந்த டீமன் பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம கிரானி ஹேங் தான். இசுமி தான் இதை அவளுக்கு கத்துக் கொடுத்தான். அவன் வேற உலகத்துல இருந்து வந்தவன். அங்க வருஷத்துக்கு ஒரு தடவை நிறைய கிராக்கர்ஸ் வெடிப்பாங்களாம். அவனோட அம்மா பத்தி ரசனையா சொல்லுவன். ஒவ்வொரு வருஷமும் அந்த நாள் வரும்போது அவரை விட சந்தோஷமான ஆளு யாரும் இல்ல. அம்மா ஹாப்பினா நம்ம இசுமியும் ஹாப்பி. இசுமிக்கும் ஃபயர் ஒர்க்ஸ்க்கும் ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கு. கேட்கறக்கு ஸ்ட்ரேஞ்சா இருந்தாலும் இதுதான் அவனை புஷ் பண்ணிச்சு.
அப்போதான் ஒரு ட்விஸ்ட். இசுமி சொன்ன விஷயம் ஹேங்குக்கு ஞாபகம் வருது. ஃபயர் ஒர்க்ஸ் மூலமா அம்மா முகத்தை மறக்காம வச்சுக்கலாம். ஹேங்கும் அதே தான் பண்ண போறான். கட் பண்ணா 1000 வருஷம் கழிச்சு பிரசன்ட்ல கிரானி ஒரு கதையை முடிக்கிறாங்க. பிடிச்சவங்கள மறக்காம இருக்க தான் டீமன்ஸ் இந்த ஃபயர் ஒர்க்ஸை யூஸ் பண்றாங்க. எவ்வளவு வருஷமானாலும் செத்துப்போன உங்க ஃபேவரட் பர்சனை திரும்ப பார்க்க முடியும். நீங்க 2 பேரும் பார்த்த அந்த வெளிச்சம் அவங்கள மறக்க விடாது. இழந்த ஒரு முக்கியமான ஆளு அந்த ஃபயர் ஒர்க்ஸ் வெடிக்கிற சின்ன நேரத்துல உயிரோட வருவாங்க. அதுக்காக தான் இட்டாமி கிட்ட இருக்கிற அந்த ஸ்பெஷல் ரெசிபியை செஞ்சாங்க. அவன் ரத்தத்தை வச்சு செய்யற அந்த ஃபயர் ஒர்க் செத்துப்போன ஒருத்தரை கொஞ்ச நேரம் உயிரோட கொண்டு வரும். வானம் அழகா மாறுற அந்த நிமிடம்தான் மாஸ். கிரானி கதைய முடிக்கிற அந்த நேரம் ஹீரோ கிட்ட அந்த ஃபயர் ஒர்க்கை கொடுத்துட்டாங்க. பழைய ரெசிபியை வச்சு ஹீரோ செஞ்ச ஃபயர் ஒர்க் தான் இது. இப்போ அவன் டீச்சரை மறுபடியும் பார்க்கலாம். அந்த லேடி கொஞ்சம் ஓவரா பேசினாலும் இட்டாமிய இடியட் பாய்னு தான் கூப்பிடுவாங்க. இன்னைக்கு தான் நம்ம ஹீரோவோட ஆபரேஷன் சி எக்ஸிட் ஸ்டார்ட் ஆகுது. லில் ப்ரோ தான் லீட் பண்றான். நாளைக்கு நைட்டு தான் மெயின் மிஷன். ஃபயர் ஒர்க்ஸ் ஃபெஸ்டிவல் அப்போ நம்ம லில் ப்ரோ ரொம்ப சீரியஸா இருக்கான். சாபான் மற்றும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ டார்கெட் ஒன்று தான். அந்த டார்கெட்டை காட்ட லில் ப்ரோ 2 டால்ஸை வச்சு கிஸ் பண்ண வைக்கிறான். குவீனோட மேடுக்கும் இந்த பிளான் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. வேற லெவல் ஐடியான்னு ஃபுல்லா சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட லவருக்கு கொஞ்சம் நெருப்படல, வெக்கமா இருக்கு. பிளான் பக்காவா இருந்தாலும் அங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. மறுபடியும் அந்த வூடு பொம்மைகளை எடுத்து 2 பேரையும் மோத வைக்கிறாரு. இவங்க கிஸ் பண்ண மாட்டாங்களேன்னு கடுப்புல இட்டாமியும் சியையும் எதுவுமே பண்ணல. எப்படியாச்சும் கிஸ் பண்ண வைக்கணும்னு டாஸ்க் ஃபோர்ஸோட முதல் வேலை எதனால இந்த அழகான ஜோடி லிப் டு லிப் ஆக்ஷனுக்கு வேணான்னு சொல்றாங்கன்னு பார்க்கணும். லில்ப்ரோ ஐடியா கேட்டப்போ சக்குபஸ் யோசிச்ச முதல் விஷயம், ஒருவேளை டீமன் குயின்க்கு இட்டாமியோட சைஸ் பிடிக்கலையோ அல்லவோ. இதை கேட்டு நம்ம ஹீரோயின்க்கு செம்ம பிளஷ். பிளான் எல்லாம் நல்லதா தான் இருக்கு, ஆனா லில்ப்ரோக்கு இது சரி வரும்னு தோணல. அவன் என்ன நினைக்கிறான்னா, அவன் அக்கா இட்டாமியை ரிஜெக்ட் பண்ண காரணம் அவன் ஒரு கருகுன குச்சி மாதிரி இருக்கிறது தான். எதுவா இருந்தாலும் சரி, இப்போ சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள். இட்டாமிய இன்னும் கொஞ்சம் கிசபிளா மாத்தணும். இப்போ ஹீரோயின் என்ட்ரி. இந்த மிஷனுக்கு அவளோட ஹெல்ப் கண்டிப்பா வேணும். அவளை தவிர வேற யாருமே இது பண்ண முடியாது. நம்ம ஹீரோவோட லவர் தான் கரெக்ட். இட்டாமிய கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. கேசல் கார்னர்ல போய் பார்த்தா அங்கதான் இவரு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாரு. லில்ப்ரோவோட மிஷன் இப்போ இட்டாமிய கெட்டா மாத்துறது தான். டீச்சருக்காக ஃபயர் ஒர்க்ஸ் எடுத்துட்டு வரும்போது இட்டாமி பழைய ஞாபகத்துக்குள்ள போறான். அந்த பான்ஃபயர் நைட் மாதிரி. ஒரு கோர யுத்தத்துக்கு அப்புறம் லெஜெண்டரி பிளேட்ல ரத்தம் தெரிச்சு இருந்துச்சு. ஹீரோ எல்லாரையும் போட்டு தள்ளிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் டீச்சர் அவனை முட்டாள்னு தான் கூப்பிடுவாங்க. அவன் பேரை கூட சொல்ல மாட்டாங்க. ஹீரோன்னு கூட கூப்பிட மாட்டாங்க. அவனை எப்பவும் ஒரு தண்டமான பீஸா தான் பார்ப்பாங்க. சில நேரம் அவன் பேச்சு ரொம்ப ஹார்ஷா இருக்கும். அந்த ராத்திரி அவன் யாருன்னு அவ கேட்டா. அப்போ எமி இந்த உலகத்துக்கு ரொம்ப புதுசு. அன்னைக்கு அவன் மேல அந்த தழும்புகளே இல்ல. உடல்ல தழும்போ முகத்துல மார்க்கோ எதுவும் இல்ல. நான் தான் ஹீரோன்னு சிம்பிளா சொன்னான். ஹீரோன்னு சொல்லிக்கிறதுல அப்போ அவனுக்கு ஒரு ப்ரைட். ஹியூமனிட்டியோட சாம்பியன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான். ஹீரோவா மக்களை காப்பாத்துவேன்னு நம்பினான். நான் தான் டீமன் லார்ட கொன்னு எல்லாரையும் காப்பாத்துவேன்னு நினைச்சான். டீமன் லார்ட முடிச்சு எல்லாரையும் சேவ் பண்ணுவேன்னு சொன்னான். இப்போ கெட்ட முட்டாள்கனமா இருக்கும். ஆனா அப்போ அவன் ஃபுல் எனர்ஜி. அப்போ அவன் ஃபுல்லா மோட்டிவேஷனோட இருந்தா. அந்த கிரீன் ஹேர் மென்டார் அவனை பாவமா பார்த்தா. பாவமா பார்த்துட்டு அவன் சீரியஸா இருக்கிறான்னு தெரிஞ்சதும் அவ சிரிப்பை அடக்க ட்ரை பண்ணா. சிரிப்பு வந்தும் வெளியே காட்டாம நின்னுட்டு இருந்தா. ஆனா சிரிப்பை கட்டுப்படுத்த முடியல. கடைசியில சிரிப்பை அடக்க முடியாம கண்ணாடியில கண்ணீர் வர அளவுக்கு சிரிச்சா. ஏன் இப்படி சிரிக்கிறேன்னு அட்டமி கேட்டபோது என் மிஷனை பார்த்து ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டா. அவ கோவத்தை கண்டுக்காம சிம்பிளா விட்டுட்டா. சும்மா சிரிக்கணும்னு தோணுச்சுன்னு சொல்லி சமாளிச்சா. இப்போ பிரசன்ட்டுக்கு வருவோம். டீமன் லார்ட் கேசல்ல, டீமன் லார்ட் கோட்டையில அந்த பொண்ணு கோவமா சுத்துறா. ஹால்ஸ்ல எல்லாம் அந்த பாடிகார்டை தேடி சுத்துறா. பாடிகார்டை தேடுறதுல அவ குறியா இருக்கா. உண்மையில அவனை அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவனை எப்படியாச்சும் மாத்தணும்னு பிளான் பண்ணா. ஆனா அவன் மேல அவளுக்கு கடும் மேல கோவம். தன் லவரோட நிலைய நினைச்சாலே அவ வீக் ஆயிருவா. அட்டமி கூட சண்டை போட்டு அவன் லவர் அடி வாங்கின நிலை. அட்டமி மேல உள்ள கோவம் மேல ஏறிட்டு போனாலும் அந்த பாடிகார்டை அவளுக்கு ரத்தத்திலேயே பிடிக்கல.
குயினோட பாடி கார்ட் பண்ற வேலையால அவளுக்கு செம்ம கோவம். தன்னால இப்படி பண்ணிட்டானேன்னு வெறி. இந்த பெரிய கேசல்ல அவனை தேடுறது ரொம்ப கஷ்டம். இந்த பெரிய மேஸ்ல அவனை தேடி தேடி வெறுப்பு. கோவத்துல தலைய பிச்சுக்காத குறைதான். ஃப்ரஸ்ட்ரேஷன்ல முடிய பிச்சுக்கிட்டு சுத்துறா. கோவத்தை கட்டுப்படுத்த முடியாம தவிக்கிறா. கோவம் கடல் மாதிரி பொங்குது. விதி வலியதுன்னு சொல்ற மாதிரி அட்டமி அவ முன்னாடியே நின்னுட்டு இருந்தா. ஒரு ஜாம்பி மாதிரி அங்க நின்னுட்டு இருந்தா. நெக்ஸ்ட் ஃபயர் ஒர்க்ஸ் ஃபெஸ்டிவல் ராத்திரிக்கு போனோம்னா ஒரு ஹேண்ட்ஸம் பையன் புது ஹேர் ஸ்டைலோட ஹேர் ட்ரிம் பண்ணி கெம்மா நின்னுட்டு இருந்தா. அந்த க்ரௌட் நடுவுல அவன் கெத்தா நின்னுட்டு இருந்தான். யாரையோ தேடுறாங்க போல. லில்லோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீரோவை செம்மையா மாத்திட்டா. பழைய ஹீரோவை இப்போ ஸ்மார்ட்டா மாத்திட்டா. ஃப்ரெஷ் ஹேர் கட்ல நல்லா இருக்கான். அவன் டீமன் லார்ட் கேசலுக்கு வந்தப்போ ஒரு பிச்சைக்காரன் மாதிரி இருந்தான். ஃபெஸ்டிவல் லைட்ஸ் பிரைட்டா இருந்தாலும் நம்ம ஹீரோ கண்ணுல இன்னும் அந்த சோகம் தெரியுது. அவன் மென்டார் கேட்டதே நினைச்சிட்டு இருக்கான். நீ யாருன்னு கேட்டது. அப்போ சடனா ஒரு வாய்ஸ் கூட்டத்துக்குள்ள ஹீரோ பேரை சொல்லி கூப்பிடுது. ஹீரோ திரும்பினா. இந்த டீமன்ஸ் எல்லாம் அன்பா பேரை சொல்லி கூப்பிடுறத அவனால நம்ப முடியல. அந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரிய பார்த்ததும் ஹீரோ ஷாக் ஆயிட்டான். சீக்ஸும் பிளஷ்ல செவந்துடுச்சு. குவீன் கேலி ஆர்மருக்கு பதிலா ஃபெஸ்டிவல் ட்ரெஸ் போட்டு வந்திருந்தா. ட்ரெடிஷ்னல் ரோப்ல அவ செம. அவளை இந்த லுக்கில் பார்க்குற ஃபர்ஸ்ட் டைம் இதை ஹீரோட நியூ ஸ்டைலையும் கேலி பார்த்து சர்ப்ரைஸ் ஆயிட்டா. யாமி கேஷுவலா கட் பண்ணதை சொல்லி லில்லோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ்னு சொன்னான். ஆனா கேலிக்கு அந்த பிளாண்ட் பொண்ணை கண்டலே பிடிக்காது. அவன் மேல காண்டுல இருந்தா. யாமி அதை பத்தி கேட்குற மேல ட்ரை பண்ணா. கேலி அவன் பக்கத்துல வந்துட்டா. கேலி ஒரு பவர்ஃபுல் டீமன் ஓவர்லார்ட் ஆச்சே. ஸோ பாடி கார்டை ஈஸியா டிராக் பண்ணி கூட்டிட்டு போயிட்டா. அந்த பொண்ணை தவிர்க்க பார்க்கறா. கூட்டத்துல அந்த பிளாண்ட் பொண்ணு ஒரு ஷாப் கிட்ட நின்னுட்டு இருந்தா. அவ கூட ஃபெஸ்டிவல் ரோப் தான் போட்டு இருந்தா. ஹேரால அவ கண்ணு தெரியல. அவ மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரியல. அவள் என்ன நினைக்கிறான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த நேரம் அவ செம்ம கோவத்துல இருந்தா. இதுதான் அவ பண்ண உதவிக்கு கிடைச்ச ரிசல்ட்டா? சில நாளுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இட்டாமிய அவள் கிட்னாப் பண்ணா. கேசல் ஹால்ஸ்ல ஜாம்பி மாதிரி சுத்திட்டு இருந்த இட்டாமிய கட்டி போட்டு மேக் ஓவர் பண்ண ரெடியானா. அவனோட பழைய ஃபைட்டுக்கு அப்புறம் அவன் நிலைமைய பார்த்து அவ சிசர்ஸோட ரெடியா இருந்தா. முடி வெட்டுறதுக்கு தான் கத்திரி. ஆனா சில நேரம் இட்டாமி கழுத்தையே வெட்டிடலாம்னு அவளுக்கு தோணுச்சு. ஆனா நம்ம ஃபார்மர் ஹீரோ ரொம்ப பொலைட்டா பிஹேவ் பண்ணா. ஃப்ரீ ஹேர் கட் கிடைக்குதே. ரூம் ரொம்ப சைலண்டா இருந்ததால ஏதாச்சும் பேசலாம்னு ஹீரோ நினைச்சான். ஆனா அவ மைண்ட்ல மொத்தமா கொலவேறிதான். இட்டாமி பேசி அவ அக்கா முடி வெட்டி விடுறத பத்தி சொன்னா. வேற உலகத்துல இருந்தப்போ வில்லேஜ்னு பொய் சொல்லி முடி வெட்டிக்கிட்டான். இப்போ ஹீரோவா மாறினால அக்கா கிட்ட போக முடியாது. ரொம்ப தூரம் ஆனனால தான் முடி இப்படி இருக்குன்னு சொன்னான். இந்த பேச்சு ரொம்ப டேஞ்சரஸ். பல வாட்டி தான் ஒரு ஹீரோன்னு உண்மையை சொல்ல போயிட்டா. அந்த புண்ணு அவ கழுத்தையே வெட்டலாம்னு நினைச்சிட்டு இருந்தா. இட்டாமி அந்த ஆக்வர்ட் சைலன்ஸ தங்கிட்டு இருந்தா. அப்போ அவ ஒரு வழியா பேசினா. யாரும் முடி வெட்ட இல்லாம தனிமையா ஃபீல் பண்றீங்களான்னு கேட்டா. இட்டாமி உண்மைய சொன்னா. அந்த மாதிரி இல்லைன்னு. இந்த உலகத்திலையும் அவன் மேல பாசமா இருக்க சில பேர் இருக்காங்க. ஒரு நல்ல டீச்சர், அண்ணான்னு கூப்பிடுற ஒரு குட்டி பொண்ணு. அப்போ எல்லாம் நல்லா தான் இருந்தது. அவனோட மென்டர் எவ்வளோ லவுட், எவ்வளோ ரஃப்னு அவனால மறக்க முடியல. அதே மாதிரி அந்த ஸ்வீட்டான சின்ன பொண்ணு தங்கச்சி மாதிரி தான் பார்த்துக்கிட்டான். ஆனா விதி அவனை சும்மா விடல. இந்த பாழ போன உலகத்துல அந்த பொண்ணோட இன்னசென்ட் சிரிப்பு கடைசியா வலியா மாறிடுச்சு. அவளை குச்சியில குத்துனப்போ ஹீரோ தொடஞ்சிட்டான். அவனோட பெஸ்ட் டீச்சரும் கூட ஹீரோ கையிலேயே உயிரை விட்டுட்டாரு. பெரிய பவர்ஸ் கூட சண்டை போட்டு ஹீரோ எல்லாத்தையும் இழந்துட்டான். அவனுக்கு பிடிச்சவங்க எல்லாரும் போயிட்டாங்க. அட்டாமி பேசுனதை கேட்டு பிளாண்டி அழுவுறா. தெரியாம அவ கண்ணுல தண்ணி வந்துருச்சு. சாஃப்டா காட்டிக்க கூடாதுன்னு நான் அழல, கண்ணுல வேர்வைன்னு சமாளிக்கிறா. அந்த ஹேர் ஸ்டைலிங் ரொம்ப நேரம் நடந்தாலும் அவ சிசர்ஸ்ல பின்னி எடுத்துட்டா. ஒவ்வொரு கட்டும் பக்காவா இருந்துச்சு. இது செம்ம பிரீமியம் சர்வீஸ் தான். செஷன் முடியறப்போ நோவா பத்தி மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சா. அவன் தான் நம்ம லில் ப்ரோ. நோவாவை சண்டைக்கப்போ கண்டுபிடிச்ச ராத்திரியே அவன் மறக்கல. இட்டாமிக்கு எதிரா சண்டை போட்டு ஹீரோவை காப்பாத்த ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. பாவம், அவனால சாப்பிட கூட முடியல. ஒப்போனன்ட்டும் அடி வாங்கினான்னு நோவா சொன்னான். அப்போ இதெல்லாம் அவங்க நினைக்கல. இப்போ இட்டாமி எவ்வளோ நல்லவன்னு, அவன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்னு தெரிஞ்சப்போ அவ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. யாருமே இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். கொடூரமான காயங்களோட ஹீரோ யாரும் இல்லாம தவிச்சதை நினைச்சு அவ உருகி போயிட்டா. ஏன்னா தனியா விடப்படுற வலி அவளுக்கும் தெரியும். யாரும் இல்லாத வலி எவ்வளோ கொடூரம்னு அவ உணர்ந்திருக்கா. டீமன் கேசல்ல அவ ஒரு எல்ஃபா இருந்தப்போ அவ காது கட்டாகி இருந்துச்சு. எல்ஃப் கல்ச்சர்லயும் கூட அது பெரிய அவமானம் தான். ஒரு வழியா மேக் ஓவர் முடிஞ்சிடுச்சு. இட்டாமி இப்போ செம்ம மாஸா இருக்காரு. ஹீரோ இப்போ ஃபீல்ட்ல இறங்கி மாஸ் காட்ட போறான். அவ மேல நோவா ரொம்ப அன்பா இருக்கா. காது கட்டாகி இருந்தும் கூட
நோவா ரொம்ப நல்லவன். டீமன் லார்ட் தம்பினாலும் அவன் மனசு தங்கம். அவன் இட்டாமிய சீக்கிரமே மன்னிச்சுட்டான். ஆனா நம்ம ஹீரோக்கு மட்டும் பழைய விஷயத்த மறக்க முடியல. ஃபெஸ்டிவல் கிரவுட்ல அவ யோசிச்சுட்டு இருக்கா. நோவா அங்க வந்து அவளை பயமுறுத்தினான். அதுக்கு தண்டனையா நோவா மண்டையில ஹீரோ கிட்ட இருந்து ஒரு அடி விழுந்தது. இவன் எப்பவுமே ஒரு சின்ன பிள்ளைதான். அப்புறம் நோவாவும் நம்ம ஹீரோவும் சமாதானமாகி ஃபெஸ்டிவலை சுத்தி போனாங்க. கடைகளை பார்த்துட்டு 2 பேரும் கையை கோர்த்துட்டு என்ஜாய் பண்ணாங்க. நோவா அவளுக்கு ஒரு கேரமல் ஆப்பிள் வாங்கி தந்து சாப்பிட சொன்னான். ஹீரோக்கு ஸ்வீட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் போல. அப்போ நோவாவோட லெஃப்ட் இயரை அவ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தா. அவ முடிய தள்ளி பார்க்கும்போது காது கட்டானது தெரிய வந்தது. அந்த இடத்துல அவ மட்டும் இல்ல, நோவாவோட லெஃப்ட் இயரும் கட்டாகி இருந்தது. நோவா அவளை கூப்பிட்டு கூலா பேசினா. அவ கவனத்தை திருப்பி பேசிட்டு இட்டாமியை அழகா மாத்துனதுக்கு தேங்க்ஸ் சொன்னான். இது அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவ பண்ண வேலை இவ்ளோ நல்லா இருந்தது. நோவா ரொம்ப உருக்கமா பேசினா. மனசு திறந்து நன்றி சொன்னான். இவ்ளோ டஃப்பான அசைன்மெண்ட்டை கூட ஹீரோ நோவாக்காக செஞ்சு கொடுத்துட்டா. அவளுக்கு மனுஷங்களை பிடிக்காதுன்னு நோவாக்கு நல்லாவே தெரியும். தன்னை ஹர்ட் பண்ணவங்களை பிடிக்காது. இருந்தாலும் ஃப்ரெண்டுக்காக அவ ஹெல்ப் பண்ணா. இத நோவா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணா. அவன் பேச்ச கேட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்பட்டு பிளஷ் ஆயிட்டான். நோவா சில நேரம் மெச்சூரா இருக்கிறத பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மோமெண்ட்ஸ்ல தான் அவளுக்கு பழைய கொடுமையான மெமரி வருது. போச்சஸ் கிட்ட மாட்டி கஷ்டப்பட்டதை யோசிச்சு பாக்குறா. மனுஷங்க எவ்வளோ மோசம். எல்ஃபியர்ஸ டேஸ்ட் பார்க்க நினைச்ச அந்த பாவிகளை என்ன சொல்ல. இந்த எல்ஃப் பொண்ணை காப்பாத்த யாரும் வரல. சோ கிட்னாப்பர்ஸ் அவளை என்ன வேணும்னாலும் செய்யலாம்னு இருந்தாங்க. பயந்து போயிருந்த அந்த பொண்ணுக்கு அவளை தொடதான்னு ஒரு சத்தம் திடீர்னு கேட்டு, அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ நோவாதான். இந்த கிட்னாப்பர்ஸ் அவனை டீமன் பார்டர்ல புடிச்சிருப்பாங்க. இந்த நரகத்துல நோவாவை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. எல்ஃப விடணும்னா நோவாவோட காதை வெட்ட போறதா சொன்னாங்க. டீமன்களுக்கு காது இல்லன்னா அது பெரிய அவமானம். இந்த பொண்ணுக்காக இந்த அவமானத்தை ஏத்துப்பியான்னு கிட்னாப்பர் கேக்குறான். நோவாவோட ஃபேமிலி அவனை வாங்க ரெடியா இருந்தாலும் இவன் இந்த எல்ஃப்காக சாக்ரிஃபைஸ் பண்ண முடிவு பண்ணான். வீக்கா இருக்கிறவங்களை காப்பாத்தணும்னு அவன் அப்பா சொல்லியிருப்பாரு. நோவாவுக்கு அந்த எல்ஃப் பொண்ணுதான் இப்போ முக்கியம். எது வந்தாலும் பரவாயில்லன்னு பல்ல கடிச்சிட்டு அந்த வலிய நோவா பொறுத்துக்கிட்டான். இன்னைக்கு வரைக்கும் அந்த எல்ஃப் பொண்ணுக்கு நோவாவோட அந்த கெத்தான பார்வை அப்படியே ஞாபகம் இருக்கு. இந்த பக்கம் அந்த டஞ்சன்ல நம்ம சின்ன பொண்ணு பயத்தோட இருந்தா. எல்லாத்தையும் விட்டுட்டு பயத்தோட இருந்தா. அந்த வலி இன்னும் அவ மனசை விட்டு போகல. நோவா கட்டிய அன்பு மேல மரியாதையும் அன்பும் நாலு நாலு அதிகமாகுது. அவனுக்காக என்ன வேணா பண்ணுவா. இப்போ நம்ம மெயின் கப்பல் பக்கம் வருவோம். ஃபெஸ்டிவல் கூட்டத்தை விட்டு 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க. அவங்களுக்கு அமைதியான கிளிஃப் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க இருந்து ஃபயர் ஒர்க்ஸை செம்மையா பார்க்கலாம். சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகிடும். கொஞ்சம் சீக்கிரம் வந்ததால வெயிட் பண்ணணும். ஃபயர் ஒர்க்ஸ் ஆரம்பிக்கிற முன்னாடியே வானம் செம்மையா மாறி மீட்டியோ ஷவரே ஸ்டார்ட் ஆச்சு. இட்டாமி வானத்தை பார்க்க குவீன் கேலி அவனையே பார்க்கறாங்க. அவன் மனசுல என்ன இருக்கும்னு யோசிக்கிறாங்க. அப்போதான் அவங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங் நினைத்துக்கு வருது. இட்டாமி அப்போ பார்க்க ஒரு ஹோம்லெஸ் பம் மாதிரி இருந்தான். ஆனா அவன் கண்ணுல உயிரே போனா கூட பரவாயில்லன்னு ஒரு பெரிய வலி இருந்தது. எல்லாத்தையும் முடிக்க நினைச்சான். கேலி யோசிக்காம கேட்டுட்டாங்க, ஏன் அன்னைக்கு சாக நினைச்சான? இட்டாமி கொஞ்ச நேரம் யோசிச்சான். என்ன சொல்றதுன்னு தெரியாம மனசுல இருந்த உண்மைய சொன்னான். டீமன் குவீன் தன்னை கொன்னுடணும்னு நினைச்சான். வாழ்க்கை மேல அவ்வளவு வெறுப்புல இருந்தான். இந்த உலகத்தை பத்தி எதுவும் தெரியாததால சமன் பண்ண அவங்களையே நம்பினான். சொந்த உலகத்திலிருந்து பிடிச்சு வந்து போட்டாங்க. இந்த உலகம் புரியறதுக்குள்ள புடிச்சவங்க எல்லாத்தையும் அவன் இழந்துட்டான். டீமன் ஹியூமன் பிரச்சனை புரிஞ்சதும் அவன் மேலேயே வெறுப்பு வந்துச்சு. செஞ்ச தப்ப நினைச்சு அசைக்கப்பட்டு ரொம்ப வருத்தப்படுறான் நம்ம ஹீரோ. இப்போ கண்ணாடியில முகத்தை பார்த்தாலே அவனையே பார்த்து வாந்தி வர்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த உலக சேவியர்னு சொன்னாலும் ஹீரோன்னு ஃபீலே வரல. அப்போ டீமன் குவீன் ஒரு சிம்பிளான கேள்வி கேட்குறாங்க. நீ ஹீரோவா தான் இருக்கணும்னு என்ன அவசியம்னு கேட்டாங்க. இது அவன் மனசுல பெரிய ஷாக். அவனோட வேர்ல்டு வியூவே மாறுது. அசல்ல உனக்கு ஹீரோவா இருக்க இஷ்டமான்னு கேட்டதும் திணறான். யாருமே இப்படி ஒரு கேள்வியை இதுவரைக்கும் கேட்டதே இல்ல. ஹீரோனா உண்மையில என்னான்னு யோசிச்சு ஃப்ளாஷ்பேக்குக்குள்ள போயிட்டாடு. அவன் ஊர்ல தங்கச்சி அவனை ஹீரோன்னு கூப்பிடுவா. அது வேற லெவல். நல்லா சமைச்சு போட்டாலே அவளுக்கு நம்ம ஹீரோ தான் பெரிய ஹீரோ. தேங்க்ஸ் சொல்லாதன்னு சொன்னாலும் அக்கா 2 ஜாப் பார்த்து இவனை கவனிச்சா. அவ பண்ண தியாகத்துக்கு முன்னாடி இவன் பண்றது ஒண்ணுமே இல்ல. தம்பிய தவிர நல்லவன் யாருமே அவளுக்கு இல்ல. அவன்தான் உலகம். இன்னும் நல்லா பாத்துக்கணும்னு வருத்தப்பட்டு தைரியம் சொல்வா. ஸ்ட்ரிங் தியரியில ஏதாவது பெருசா பண்ணா நல்லா காசு வரும். அம்மா இல்லாத கஷ்ட காலத்துல தம்பிக்கு துணையா நின்னு கவனிச்சா. அவனையே அவ உலகமா நினைப்பா. அக்காவா அவ கடமைய பண்ணா. இன்னும் பண்ண முடியாலன்னு வருத்தம். ஆனா நல்ல காலம் வரும்னு ஹோப். கவலைப்படாதன்னு எப்பவும் தம்பிக்கு தைரியம் சொல்லுவா.
சீக்கிரம் ஏதாவது பெருசா ஸ்ட்ரிங் தியரியில கண்டுபிடிப்பா. அப்போ பணம் அருவி மாதிரி கொட்டும். அதுக்கப்புறம் எல்லாம் மாறிடும். அம்மா போனதுக்கப்புறம் கஷ்டம்தான். அக்கா எப்பவும் கூடவே இருந்தா. தம்பிக்கு தைரியம் சொல்லி பாத்துக்கிட்டா. கவலையே இல்லாம எல்லாத்தையும் இவரோட அக்கா பாத்துப்பாங்கன்னு நம்ம ஹீரோ ஜாலியா இருந்தாரு. அப்போதான் அவங்க 2 பேரோட வாழ்க்கையே மாத்தின ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. இந்த சின்ன அபார்ட்மெண்ட் முழுக்க ஒரு பிரைட் கிரீன் லைட் பரவுச்சு. டாமி தான் அதோட மெயின் சோர்ஸ். உச்சி முதல் பாதம் வரை அந்த மிஸ்டீரியஸ் லைட்டு அவனை அப்படியே இழுத்துக்கிட்டுச்சு. வேற வேர்ல்டுக்கு போறதுக்கு முன்னாடி பயத்தோட அவன் அக்காய தான் கடைசியா கூப்பிட்டான். அபார்ட்மெண்ட் மறைஞ்சு இப்போ ஒரு பெரிய கேத்தட்ரல் மாதிரி ஒரு பேலஸ்க்கு வந்துட்டான். அப்போதான் அந்த ஆரகண்ட் வாய்ஸ் கேட்டு இவன் லைஃப ஹெல்லா மாத்துன அந்த ஆளு பேசுனான். ஹீரோன்னு ஒரு நேம சொன்னான். அதை கேட்கும்போதே நம்ம ஹீரோக்கு வயிறு எரியுது. அதான் அந்த முட்டாள் கிங்கு. கிங்டம காப்பாத்துற ஆனர் உனக்கு கிடைச்சிருக்குன்னு இவனை சமன் பண்ணிருக்கான். உன் லைஃப்க்கு இப்போதான் ஒரு மீனிங் கிடைச்சிருக்கு, நன்றியா இருன்னு அந்த கிங் சொன்னது ஒரு பெரிய ரெட் ஃபிளாக். இவன் இதை கேட்கல. இந்த ஆரகண்ட் ஆளு யாரு, அவன் அக்கா என்ன ஆனான்னு எதுவுமே புரியல. இப்படிதான் நம்ம ஹீரோ இந்த மேஜிக் வேர்ல்டுக்கு வந்தான். இந்த டிப்ரெஸ்ட் ஹீரோவோட ஸ்டோரியை தெரிய மிஸ் பண்ணாம பாருங்க.